ஹே, கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிராமாவோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹீரோயினோட ஸ்டெப் ஃபாதர் இருக்கான். அவன் என்ன பண்றான் அப்படின்னா, ஹீரோயினை பயங்கரமா ஃபோர்ஸ் பண்றான் அவனோட புள்ளைக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு. ஏன்னா அவன் மண்டை கோளாறு பிடிச்சவனா. அதனால இந்த பொண்ணு சும்மா தானே இருக்கா, அவனுக்கு கல்யாணமே ஆகாதுன்னு சொல்லிட்டு இவளையே கட்டி வச்சிடலான்ற முடிவுக்கு வந்துடுறான். அதுக்காக ஹீரோயின் என்ன பண்றான்னா, எப்படி நான் இவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு முன்ன பின்ன தெரியாத ஒருத்தனை அர்ஜென்ட்டா கல்யாணம் பண்ணிக்கிறா. அவன் யாருன்னு அதுக்கப்புறம் தெரிஞ்சுதான் அவங்களுக்குள்ள என்ன ஆச்சு அப்படின்றது தான் ஸ்டோரி. ஸோ எப்பயும் சொல்கிறது தான் இப்பயும் சொல்கிறேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸ்டார்டிங் சீன்லயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் தான் காட்டுறாங்க. ரெண்டு பேருமே இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமா பிளைண்ட் டேட்டுக்கு மீட் பண்றாங்க. நம்ம ஹீரோவோட பாட்டி ரொம்ப சீரியஸா இருக்காங்க. அவங்க கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஹீரோ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். மற்றபடி அவனுக்கு கல்யாணத்துல இன்ட்ரெஸ்டே இல்லை. அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோயினோட ஸ்டெப் ஃபாதரும் அவனோட பையனையே கல்யாணம் பண்ணு அப்படின்னு சொல்லி ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதாவது அவன் கொஞ்சம் மென்டல், அதனால இவ்வளோ கல்யாணம் பண்ணி வச்சா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறான். இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினுக்கு கர்ப்பப்பையில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, அதனால குழந்தையே பிறக்காது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ ஹீரோ கிட்ட அந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு தான் ஹீரோயின் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறா. உடனே ஹீரோவும் கொஞ்சம் யோசிக்கிறான். இருந்தாலும் அவனை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ப்ரெசண்டில் ஒரு ஒய்ஃப் தேவை, அவ்வளோதான். மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. இவனுக்கு என்னன்னா, அவங்க வீட்டில் பார்த்து வச்ச பொண்ணு ஒருத்தி இருக்கா, அவகிட்டேருந்து எஸ்கேப் ஆகணும், ப்ளஸ் பாட்டி கேட்குற மாதிரி கல்யாணமும் பண்ணணும். வேறு வழியே இல்லை. சரி, ஓகே, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனால் நமக்குள்ளே இதை யார்கிட்டயும் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை, நம்ம டிஸ்டன்ஸும் மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவோட உடனே கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோ ஒரு பெரிய கம்பெனியோட ஓனர். ஆனால் அதை ஹீரோயின் கிட்ட சொல்லாமல், அந்த கம்பெனியில் நான் வேலை செய்கிறேன், எனக்கு மாதம் 30,000 சேலரி அப்படின்னு சொல்கிறான். இருக்கிறதுமே ரெண்டல் ஹவுஸ் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு ரெண்டு பேருமே கொஞ்சம் வேலை இருக்குது, வேலையை முடிச்சுட்டு நைட்டு மீட் பண்ணலாம், நீ எங்கள் வீட்டுக்கு வந்துடு அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. அவளுமே அட்ரஸ் எல்லாம் வாங்கிக்கிட்ட, ஃபோன் நம்பரையும் வாங்கிக்கிட்டு அங்கே கிளம்புறா. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா, ஆக்சுவலாக இவ காலேஜ் தான் படிச்சுக்கிட்டு இருக்கா. இன்னும் இவளுக்கு 20 இயர்ஸே ஆகலை, இப்போ தான் 19 நடக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் டுட்டோரியல் மாதிரி எடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சென்டரில் வேலை செஞ்சிட்ருக்கா. இப்போது மொத்தம் 10 ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் இவ டீச்சராக இருக்கா. இங்கே கூட ஒர்க் பண்ணுற ஒரு லேடி தான் நம்ம ஹீரோவோட பிளைண்ட் டேட்டியை அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்குமே தெரியாது ஹீரோ பணக்காரன்ற விஷயம். நைட்டு எத்தனை மணிக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறான் ஹீரோ. பார்த்தா ஹீரோயின் பிளாக் பண்ணி வச்சிருக்கா. உடனே அவங்களுக்கு கால் பண்ணி, என்னங்க அந்த பொண்ணு என்னை ஏமாத்திட்டாளா, என்ன ஸ்கேம் பண்ணிட்டாளா, அவள் என்னை பிளாக் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஐயோ அந்த மாதிரி பொண்ணெல்லாம் இல்லை சார், இருந்தாலும் நான் உடனே பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவனோட பேர் டாம். இவன் ஹீரோவோட தம்பி தான், ஆனால் கசின் பிரதர் கூடியே தான் இருக்கான். இவன் பிஸ்னஸை கற்றுக்கணுன்றதுக்காக ஹீரோவோட அசிஸ்டண்ட்டாக வேலை செஞ்சிட்டு இருக்கான். நான் கூட எனக்கு ஒரு அண்ணி கிடச்சிட்டாங்களோன்னு நினச்சேன், பார்த்தா அவங்க என்ன உன்னை விட்டுட்டு ஏமாத்திட்டு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறா. கிளாஸ் எல்லாம் முடிக்கிறதுக்கே ஹீரோயினுக்கு ரொம்ப லேட் ஆகிடுது. இப்போ தான் அந்த லேடி கால் பண்ணுறாங்க. ஏமா என்னம்மா நீ பண்ண, அந்த பையன் என்ன தப்பாக நினச்சிக்கிட்டான், நீ ஏதோ ஸ்கேம் பண்ணுற பொண்ணுன்னு நினச்சிக்கிட்டான், தயவு செஞ்சு அவன்கிட்ட உடனே பேசு அப்படின்னும் போது, ஐயோ அவனை நான் பிளாக் பண்ணிட்டேன், தெரியாமல் பண்ணிட்டேன் போல அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயினை உடனே ஹீரோக்கு கால் பண்ணிவிட்டு, ஐயோ இது எல்லாமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நான் தெரியாமல் ஏதோ பிளாக் பண்ணிட்டேன் போல், இன்றைக்கி கிளாஸ் முடியவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு, நான் வீட்டுக்கு போயிட்டு என்னோடய லக்கேஜ் எல்லாம் பிளாக் பண்ண லேட் ஆகிடும், ஸோ நாளைக்கு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறான். இவனும் சரி ஓகே, நாளைக்கு நீ லொக்கேஷன் அனுப்ப, நான் உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் வீட்டுக்கு போன உடனே அவங்க அம்மா புருஷன் ஆரம்பிச்சிடுறான், இது பார் நாளைக்கு என் பிள்ளை அவன் ஜெயிலேருந்து வந்துடுவான், அதாவது கொஞ்சம் மனநிலை சரியில்லாதவன், பட் ஆனால் ரோட்டில் போகிறவங்க கிட்டலாம் பிரச்சனை பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அவனை டிடென்ஷன் சென்டரில் வச்சுருக்காங்க. அங்கேருந்து வந்துடுவான். இப்போ உன்னை விட்டால் அவனுக்கு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, என் பிள்ளைய விட்டால் உனக்கு யாரும் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க அவங்க வீட்டு பிள்ளைய, ஏன்னா உனக்கு தான் பிள்ளைய பிறக்காதே அப்படின்னு சொல்லி ஹீரோயினை ஒரு மாதிரி கேவலமாக பேசுகிறான். கூடியே அந்த ஸ்டெப் ஃபாதருக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அவளுக்கு கல்யாணமும் ஆகலை. ஆனால் என்ன இதில் ஒரு காமெடின்னு பார்த்தா, நம்ம ஹீரோவோட கம்பெனி இருக்கு இல்லையா, அந்த கம்பெனியில் சூப்பர்வைசராக
அவளோட பாய் ஃப்ரெண்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவ்வளோ பெரிய கம்பெனியில் அவன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், அவனை பற்றி என்ன தெரியும், அவன் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, அப்படி இப்படின்னு இந்த பொண்ணு எப்போ பாரு அவன் லவ்வரை பற்றியே பெருசாக சீனை போட்டுக்கிட்டு இருக்கா. அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்து எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உன் பிள்ளையெல்லாம் கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறா. இதெல்லாம் டூப்ளிகேட்டாக இருக்கும்பா, உங்களை ஏமாத்துறதுக்காக இவ ஏதோ பிளான் பண்ணுறா. இவளை விட்டா நம்ம தம்பிக்கும் ஆள் கிடைக்காது, என் தம்பியை விட்டா இவளுக்கும் ஆள் கிடைக்காது, சும்மா நீ ரொம்ப சீனெல்லாம் போடாத, மரியாதையாக என்னோட தம்பியை கல்யாணம் பண்ணு, இல்லைனா என்னோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொன்னேன்னா அவ்வளோதான் உன்ன அப்படின்னு சொல்லி மிரட்டும் போது எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என்னை யாரும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு அங்கேருந்து ரூமுக்கு போயிடுறா. நாளைக்கு வரைக்கும் தாக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு புரிஞ்சிடுது. அதனால இவன் என்ன பண்ணுறான்னு ஹீரோக்கு கால் பண்ணிட்டு என்னை இன்னைக்கே வந்து கூட்டிகிட்டு போக முடியுமா அப்படின்னு கேட்குறா. மணி ரொம்ப ஆயிடுச்சேம்மா அப்படின்னு சொல்கிறான். இல்லை பரவாயில்ல ப்ளீஸ், எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம், உடனே வாங்கலேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது சரி ஓகே லொக்கேஷன் ஷேர் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். எல்லாரும் வந்து கதவாண்ட தட்டிக்கிட்டு இருக்காங்க, மரியாதையா வெளியில வா, மரியாதையா வெளியில வா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு, போலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் வேற வழியே இல்லை, இதுல இருந்து அவ எஸ்கேப் ஆகிதான் ஆகணும் இல்லையா, வீட்டை விட்டு வெளியில போனாதான் என்னதான் இருந்தாலும் ஹீரோவே வந்து காப்பாற்ற முடியும். கொஞ்ச நேரத்துல யாரோ வந்து காலிங் பெல் அடிக்கிறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோவோட ஆளுங்களும் வந்து நிற்கிறாங்க. அவனுக்கு ப்ராப்ளம்னு தெரிஞ்ச உடனே ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்துட்டான் போல. நீ யார், நீ எதுக்காக எங்கள் வீட்டு வாசலில் வந்து நின்றுட்டுருக்க அப்படின்னும் போது நான் வந்துட்டு ஹீரோயினோட புருஷன் அப்படின்னு சொல்கிறான். அப்படியெல்லாம் யாருமே இங்கே எல்லாம் மரியாதையை கிளம்பு அப்படின்னும் போது ஹீரோயின் போட்டி எடுத்துகிட்டு வந்துடுறா. என்னடி சொல்கிற, கல்யாணம் ஆனதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம்மா உண்மைதாம்மா, தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க அப்படின்னு சொல்கிறா. அப்போ வந்து இந்த ஸ்டெப் ஃபாதர் வந்து பயங்கரமாக பிரச்சனை பண்ணுறான். உடனே ஹீரோ வந்து அவங்க ஆளுங்களை விட்டு அவனை பிடிக்க வச்சிடறான். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, இந்த வாட்டி இல்லை, நான் இன்னொரு வாட்டி வந்துட்டு உங்ககிட்ட பொறுமையாக உட்காந்து பேசுகிறேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட கையை பிடிச்சபடியே வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்கிறான். ஹீரோயினுக்கே கொஞ்சம் ஷாக் ஆகிடுது, என்னடா இது, அவனுக்கு என்ன ப்ராப்ளம்னே தெரியாது, எப்படி அவன் இப்படி பேசுகிறான்னு. அவங்க அம்மாவையும் அந்த குட்டி பொண்ணையும் விட்டுட்டு போகிறதுக்கு ஹீரோயினுக்கு கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது. இருந்தாலும் வந்துட்டு இங்கே இருந்தால் கண்டிப்பாக அந்த பைத்தியக்காரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவான் அப்படின்ற பயத்திலேயே தான் ஹீரோயின் கிளம்புறா. இந்த ஸ்டெப் ஃபாதரோட பொண்ணு இருக்கா இல்லையா, அவளை நம்ம அக்கா காரின்னு சொல்லிப்போம். அடுத்த வாரம் சாட்டர்டே சண்டே போல் கண்டிப்பாக உங்கள் அப்பா அம்மாவை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் வந்துட்டு இல்லை வேண்டாம், அதை பற்றி எதுவுமே இப்போதைக்கு பேச வேண்டாம், நானே உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. அதே நேரத்துக்கு என்ன கேட்குறான்னா, நீங்கள் எப்படி வரும்போதே ஆளுங்களோட வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. இல்லை, நீ பேசுனதை வச்சு உனக்கு ஏதோ பிரச்சனைன்னு எனக்கு தெரிஞ்சது, என்னோட பாஸ் கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி நான் ஆளுங்களை கேட்டேன், அவர் தான் அனுப்புனாரு அப்படின்னு சொல்கிறான். பாஸ் யார் அப்படின்னு கேட்கும்போது மிஸ்டர் லூ அப்படின்னு சொல்லும் போது அந்த லூ வந்து இவன் தான் அப்படின்ற விஷயம் ஹீரோயினுக்கு தெரியாது. பட் ஆனால் அவங்க அக்காவோட பாய் ஃப்ரெண்ட் வேலை செய்கிற கம்பெனியோட பிரசிடென்ட்ன்றது மட்டும் அவளுக்கு தெரியும். ஒரே ஒரு பெட்ரூம் தான் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இங்கே சோஃபாவில் படுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் வந்து ஸ்டடி ரூமில் தூங்கி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், நாளைக்கு போல் நம்ம போயிட்டு கொஞ்சம் ஃபர்னிச்சர் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி வச்சு அந்த ஸ்டடி ரூமை நான் என்னோடய பெட்ரூம் ஆக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு போகிறான். மறுநாள் காலையில் ஹீரோயின் தூங்கி எழுந்து வந்து நிற்கிறா. பார்த்தா ஹீரோ செம்ம சீனாக வந்து நின்றுட்டு இருக்கான். அடடா என்ன செக்ஸியாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் சைட்டே அடிச்சிடுறா. அவள் லேட்டாக தான் இன்னைக்கு எழுந்து வந்தா. ஆனால் ஹீரோவே வந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டான் போல. ஹீரோயின் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஆர்வ கலரில் டிஷ்யூ எடுத்து வாயை வேற தொடச்சி விட்டுறான். அடப்பாவி என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி ஹீரோயினே டென்ஷன் ஆகிடுறா. ரெண்டு பேருமே வந்துட்டு ஷாப்பிங் போகிறாங்க. அதாவது இப்போது ஃபேமிலியாக ரெண்டு பேரும் இருக்க போகிறாங்க. அதுக்கு நிறைய பொருள் எல்லாம் தேவைப்படும் இல்லையா, குக் பண்ணுறதுக்கு, கட்டில் அது இதுன்னு. அதனால யோசிக்கும் போது எல்லாமே காஸ்ட்லியாக இருக்குது. ஐயோ இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஃபீல் பண்ணுறா. ஆனால் ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா இதில் இந்த ஆஃபரு அதில் அந்த ஆஃபருன்னு சொல்லிட்டு இவன் இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி எல்லாத்துலேயும் ஆஃபர் இருக்கா மாதிரி கணக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் போயிட்டு கட்டிலோட ரேட்டெல்லாம் பார்க்குறா. பார்த்தா எல்லாமே எக்கச்சக்கமாக ரேட்டாக இருக்குது. ஐயோ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உடனே அங்கேருந்து ஒரு பொண்ணு வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, மேடம் இதை நாங்கள் வந்துட்டு கிட்டத்தட்ட 75% டிஸ்கவுண்ட்க்கு கொடுக்க போகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சின்னதாக டேமேஜ் இருக்குது அதனால அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷம். கரெக்டாக அதே நேரத்துக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினோட ஸ்டெப் ஃபாதரோட பொண்ணு ஒருத்தி இருக்கா இல்லையா, அவள் அந்த இடத்துக்கு வரா. இவன் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், இது எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியான பொருள் விற்கிற கடை, இங்கே இவ எப்படி அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. எப்படியோ எல்லாத்தையும் டிஸ்கவுண்ட்டில் செம்மையாக வாங்கி போட்டுட்டோன்ற நம்பிக்கையும் சந்தோஷமும் ஹீரோயினுக்கு. ஆனால் அவள் வந்துட்டாலே இங்கே இதுக்கு மேலே நிம்மதியாக இருக்க விடுவாளா.
என்னது இது, நீங்க இங்க என்ன பண்றீங்க? சும்மா சுத்தி பார்த்துட்டு போலான்னு வந்தீங்களா இல்ல வாங்குறதுக்கு வந்தீங்களா? வாங்குறதுக்குன்னா கண்டிப்பா உங்களால இங்க எதையுமே வாங்க முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க எங்கன்னா ரோட்டு கடைக்கு போனீங்கன்னா அங்க எதனா பழைய பாத்திரங்க சாமான்கள்லாம் கிடைக்கும், செகண்ட் ஹேண்ட்லயோ இல்ல தேர்ட் ஹேண்ட்லயோ, அதை வாங்கிட்டு போக வேண்டியது தானே அப்படின்னு கலாய்க்கிறா. ப்ளீஸ், உன்னோட வயசுக்கு நான் மரியாதை கொடுக்குறேன், தயவு செஞ்சு வந்துட்டு உன்னோட வேலை என்னவோ அதை மட்டும் பாரு அப்படின்னு சொல்றா ஹீரோயின். வா நம்ம போலாம் அப்படின்னு ஹீரோவை கூப்பிடுறா. என்னடி ரொம்ப பண்ற? என்னோட தம்பியை ஒழுங்கா நீ கல்யாணம் பண்ணியிருந்திருக்கலாம், உனக்கு எப்படியும் குழந்தை பிறக்காது அப்படின்றது இவனுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவன் எப்படியும் உன்னை நடு ரோட்ல தான் விட்டுட்டு போக போறான் அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்துற ஹீரோயினை. ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. உடனே கடுப்பான ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினோட தொழில கை போட்டுக்கிட்டு, நான் இவளை பார்த்தேன், இவளை பார்த்து தான் எனக்கு பிடிச்சி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், மற்றபடி அவளுக்கு குழந்தை பிறக்குமா பிறக்காதா அப்படின்றதெல்லாம் என்னோட கவலை கிடையாது, அதை பற்றி நானே கவலைப்படலன்றப்போ நீ கவலைப்பட தேவையில்ல, வாயை மூடிட்டு இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக ஹீரோவை அசிங்கப்படுத்தி விட்டுடுறான். இவளுக்கு மான மரியாதைலாம் போயிடுது. அந்த நேரம்னு பார்த்துட்டு எதுவுமே விவரம் தெரியாம அங்க வந்த கடை ஓனர், ஐயோ சார் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் போட்டுனே இருக்கிறான். ஹீரோக்கு ஐயோ இவன் வேற ஏன்டா கிளம்பும் போது இப்படி உயிரை வாங்குறானேன்னு இருக்கு. நல்ல வேலையை ஹீரோவோட கசின் அந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்த உடனே ஐயோ உன்னை பார்த்து மிஸ்டர் லூனு நினச்சிக்கிட்டாரா இவர் அப்படின்னு சொல்லி அப்படியே பிளேட்டையே மாத்துறான். ஆமாம் ஆமாம் சார், நான் அங்கே ஒர்க் பண்ணுறேன், மற்றபடி நான் சிஇஓலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு அங்கே அவருக்கு கண்ணிலேயே சைகையும் காமிச்சிட்டு கிளம்பிடுறான். ஆனால் கிளம்பும் போது ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா கரெக்டாக அவள் இப்போ பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட்டில் பாதியை ஹீரோக்கு அனுப்பிட்டு, நான் இந்த மாதிரி பாதி அமௌண்ட்டை அனுப்பியிருக்கேன், நான் பண்ணேன்னு சொல்லிட்டு தப்பாக நினச்சிக்காதீங்க, நம்ம ரெண்டு பேருமே சேலரிக்காக கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஸோ உங்களுக்கு நான் எந்த வகையிலையாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், மற்றபடி நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. ஹீரோக்கு கொஞ்சமா இப்போ என்ன தோணுது அப்படின்னு பார்த்தா, அப்பனா இவ கண்டிப்பா நம்ம பணம் மேல ஆசைப்பட மாட்டா போல இருக்கே அப்படின்னு சொல்லி தோணுது. அப்பதான் தம்பிக்காரன் என்ன சொல்றேன்னா, பாட்டி ஃபோன் பண்ணிச்சு, உயிரை எடுக்குது, என் மருமகளை பார்க்கணும்னு சொல்லிட்டு என்னன்னா நான் சொல்ல முடியும் அப்படின்னு கேட்குறான். சரி விடு நானே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றான் ஹீரோ. நேர்லயே போய் பாட்டியை பார்க்குறான். பார்த்துட்டு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, பாட்டி தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையாக இரு, நான் எக்கச்சக்கமாக அவகிட்ட போய் சொல்லி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். எதுக்குடா நீ போய் சொல்லிட்டு இப்போ என்னையும் அவளை பார்க்க விடாமல் பண்ணி உயிரை வாங்குற, எனக்கு மருமகளை பார்க்கணும், அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக நீங்கள் புள்ள பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி சரி நீ கவலைப்படாத, ஏதாவது ஒரு வகையில் அவகிட்ட நான் பாலிஷாக சில விஷயத்தெல்லாம் சொல்லி பொறுமையாக கூட்டிகிட்டு வரேன், எனக்கு கொஞ்சம் மட்டும் டைம் கொடு அப்படின்னு கேட்டுட்டு கிளம்புறான். ஹீரோயின் வீட்டுக்கு வந்த பிறகுதான் தெரியுது இந்த டேமேஜ் பீஸ் எல்லாம் வராமல் நல்ல ஃபர்னிச்சரே வந்திருக்கு. எதனால இப்படி ஆயிருக்கு அப்படின்னும் போது இல்லை ஆக்சுவலாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தா அவங்க தான் தப்பாக நல்ல பீஸ் எல்லாம் டெலிவரி பண்ணிட்டாங்க. நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இஎம்ஐயில் பொறுமையாக ஒரு 4 மாதம் கழித்து நீங்கள் கொடுங்க, பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நானும் சரின்னு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே பரவாயில்ல, ஆனால் அதையும் நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறா. இதை பார், நான் உனக்கு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னவா இருந்தாலும் எது எப்படி இருந்தாலும் இப்போதைக்கு நீயும் நானும் ஒன்றா இருக்க வரைக்கும் நம்ம 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். அது நீ ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் அதுதானே உண்மை அப்படின்னு கேட்குறான். ஹீரோயின் சைலண்டாக இருக்கா. ஹீரோயின் நைட்டு ஹேர் ட்ரையர் எடுக்கிறதுக்காக ஹீரோவோட ரூமுக்கு வர பார்த்தா எதிர்க்க வர ஹீரோ மேலே இடிச்சிடுறா. அவ்வளோதான், ஹீரோவும் ஹீரோயினும் டக்குன்னு 2 பேருமே ஷாக் ஆகிடுறாங்க. அவ்வளோதான், தலை தெறிக்க ஓடிடுறா ஹீரோயின். இது என்னடா நல்லவனுக்கு சோதனை அப்படின்ற மாதிரி ஹீரோ டென்ஷனாக இருக்கான். என்னதான் ஹீரோயினுக்கு பதட்டமாகவே இருந்தாலுமே கூட ஹீரோ மேலே பயங்கரமான ஒரு அட்ராக்ஷன், செம செக்ஸியாக இருந்தால அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. மறுநாள் காலையில் ஹீரோயினுக்கு ஃபோன் தான் எழுந்துக்கிறா. அவங்க அம்மா ஃபோன் பண்ணி கதறி அழறாங்க. உடனே வீட்டுக்கு போறா. வீட்டுக்கு போய் பார்த்தா அவங்க அம்மாவை போட்டு அடின்னு அடிச்சிருக்கான் போல அவன். அதனால அவங்க அம்மா பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க குழந்தைய வச்சுட்டு. அப்ப என்னதாம்மா ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது அப்பதான் ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதாவது ஹீரோயின் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டா இல்லையா, இவளுக்கு வரதட்சணை கொடுக்கவே இல்லை அவன். இவ்வளவு நாளா நம்ம செலவு பண்ணி வளர்த்த பொண்ணை வரதட்சணை கொடுக்காமே அவன் கூட்டிகிட்டு போயிட்டான். மரியாதையா எனக்கு 6 லட்சத்தை இப்பயே அவன் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்களை போட்டு அவன் அடின்னு அடிக்கிறானா. பாவம் ஹீரோயின் அவ என்ன சொல்றான்னா, நான் கல்யாணத்துக்கு முன்னாடி அவர்கிட்ட அதெல்லாம் பேசவே இல்லைம்மா, இப்போ நான் போய் கேட்டேன்னா என்னை கேவலமாக நினைப்பாரு அப்படின்னு சொல்லும் போது நான் என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியலம்மா, என்னையும் குழந்தையும் அவன் உயிரோடையும் வைக்க மாட்டான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க.
நான் உனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணி ஒரு வேலை வாங்கி தரேன். இவளை வந்துட்டு கிண்டர் கார்டனில் ஸ்கூலில் போட்டுட்டு நீ வேலைக்கு போயிட்டு வந்து இவளை பார்த்துக்கோ. நான் உனக்கு என்ன ஹெல்ப் என்னாலும் பண்ணுறேம்மா. இதுக்கு மேலே இந்த ஆள் கூட வாழாது அப்படின்னு சொல்கிற ஹீரோயின். அப்படியெல்லாம் என்னால் விட்டுட்டு போக முடியாதுமா அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அதோட நைட்டு ஹீரோ வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது ஹீரோயின் வந்துட்டு ஏதோ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தா போல இருக்கு. அப்படியே வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கா டேபிள் மேலேயே. சரி அப்படியே தூக்கி பெட்டில் படுக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தூக்குறானா. தூக்குன உடனே ஹீரோயின் எழுந்துடுறா. ஐயோ என்னடா நடக்குதுன்ற மாதிரி ஹீரோயினும் பதட்டமாயிடுறா. ஐயோ எந்த தப்பான இன்டென்ஷனும் கிடையாது, உன்னை தூக்கி பெட்ல படுத்து தூங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் தூக்குனேன் அப்படின்னும் போது எனக்கு புரியுது அப்படின்னு சொல்றா. ஆனா எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டிய வேலை இருக்கு, அதை நான் முடிச்சாதான் எனக்கு காசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து வேலையை பாக்குறா. இவ எதுக்காக இவ்வளவு அளவுக்கு கஷ்டப்பட்டு வேலை பாக்குறா, இத்தனை வேலை பாக்குறா அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு தோணுது. மறுநாள் ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, இந்த பார்ட்டிலெல்லாம் வந்து வெயிட்ரஸாக வேலை செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பார்ட் டைம் வேலைக்கு தான் போகிற ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டு. அந்த பார்ட்டியில் பார்த்தா ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. இது ஒரு பெரிய லெவல் பார்ட்டி போல். அந்த பார்ட்டிக்கு ஹீரோவுமே வந்திருக்கான். ஹீரோ யார் அப்படின்றது இன்னும் ஹீரோயினுக்கு தெரியாது இல்லையா. அந்த நேரத்துக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் வந்து அங்கே சில பேருக்கெல்லாம் சர்வ் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ ஃபோன் பேசிகிட்டு இருக்கும் போது ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஹீரோயின் செம்ம ஃபிகராக இருக்கால அப்படின்னு சைட் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே ஹீரோ கிட்டேயும் வந்துட்டு இங்கே ஒரு செம்ம ஃபிகர் இருக்கு, இன்னைக்கு நைட்டு உஷார் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் அப்படின்னும் போது ஹீரோக்கு கோவம் வந்துடுது. ஏய் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இந்த மாதிரி பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறான். என்ன மச்சான் சொல்கிறேன், உண்மையாக உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா இல்லை காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஷாக் ஆகிடுறாங்க. உடனே ஹீரோவும் இல்லை எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நான் இன்னும் வெளியில் சொல்லலை, நான் வந்து எனக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் லூசன்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு கேரக்டரை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவ யார் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட அம்மா. ஹீரோக்காக பார்த்து வச்ச பொண்ணு தான். ஆனால் ஹீரோக்கு இவளை சுத்தமாகவே பிடிக்கல. இவளுக்கு ஹீரோவை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. பட் ஆனால் ஹீரோ பயங்கரமாக அவாய்ட் பண்ணுறான். இவ வந்து பக்கத்தில் நின்று ஃபோட்டோவாக எடுத்துக்கிறா ஹீரோக்கே தெரியாமல். ஹீரோ கூடிய இருக்க கசின் இருக்கான் இல்லையா, அவன் ஓடி வந்து என்ன சொல்லனா, அண்ணா நான் அண்ணியை இங்கே பார்த்த மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லும் போது சான்ஸே இல்லை. அவள் ஏண்டா இங்கே இருக்கா, அவள் இந்த நேரம் வந்துட்டு அவளோட ஸ்கூல் ஸ்டூடெண்ட்க்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்கிறான். இல்லைண்ணா நான் பார்த்தேன், கன்ஃபார்மாக நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோ நம்பவே மாட்டான். அதுக்கப்புறம் கம்பல் பண்ணி ஹீரோவை கூட்டிகிட்டு வந்து காட்டுறான். பார்த்தா ஹீரோயின் நின்றுட்டு இவனோட ஃப்ரெண்டுக்கிட்டே தான் ஒருத்தங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அவன் வந்து ஹீரோயினை எப்படியாவது கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னோட ரூம்க்கு கூட்டிகிட்டு போக ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு கையை பிடிச்சி இழுத்து கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு நைட்டு நீ என் கூட தான் தங்கணும் அப்படின்னு பயங்கரமாக பிரச்சனை பண்ணுறான். ஆனால் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா பிடிச்சி அவனை ஒரு தள்ளிட்டு ஹீரோ என்ன பிடிச்சி பேக் சைடில் வச்சுக்கிறான். அவன் ஹீரோவோட முகத்தை பார்க்கவே இல்லை. எடுத்தேன் பாரு ஓட்டம் அப்படின்னு வடிவேலு சொல்ற மாதிரி ஹீரோயின் ஹீரோவை பிடிச்சி ஒரு தள்ளிட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறா. நல்லதா போச்சு நம்ம மூஞ்ச பார்க்கல அப்படின்னு நினைச்சுக்கிறான். அவ்வளவுதான், அந்த ஆளோட கையை பிடிச்சி முறுக்குன்னு முறுக்கி எடுத்துறான். இன்னும் சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேகமா வந்துடுறாங்க. டே மச்சான் விடுறா அப்படின்னு பயந்து போன ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து ஃப்ரெண்டை கூப்பிட்டு வச்சு சொல்றா. இப்போ என்ன தாண்டி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுமே பயப்பட ஆரம்பிச்சிடுறா. இப்போதைக்கு எதை பத்தியும் யோசிக்காத, உனக்கு சேலரி கிடைச்சிடுச்சு, நீ நல்லபடியா அந்த வேலையை முடிச்சுட்ட, அதனால நீ வந்து ரிலாக்ஸா இப்ப வீட்டுக்கு போ, வேற எதுனா பிரச்சனை வந்தது அப்படின்னா அதை அப்புறமா நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறா ஹீரோயினை. அதோட நைட்டு பூரா ஹீரோயின் வரல, ஏன்னா அவளுக்கு ஒர்க் இருந்தது. அந்த ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு காலையில தான் இப்ப கிளம்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கா. ஈவன் டிஃபன் எல்லாம் வாங்கி வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நீ எங்கன்னா போற அப்படின்னா ஜஸ்ட் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணி சொல்லிட்டு போ அப்படின்னு மட்டும் ஹீரோ கேட்குறான். கரெக்டு தான் நம்ம பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா நைட் வர மாட்டேன் அப்படின்றத சொல்லியே இருக்க மாட்டான். காலையில் தான் வந்து நான் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறேன் அப்படின்னு மெசேஜ் அனுப்பியிருப்பா. எப்படி இந்த பார்ட் டைம் ஜாப் உனக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின் இல்லவே இல்லை, ரொம்ப கேவலமாக இருந்தது, இந்த மாதிரி வேலைக்கு இனிமேல் நான் போகிறதாவே இல்லை அப்படின்னு சொல்கிறா. ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு ஏதோ காசு தேவை இருக்குது அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்கிறான். அதனால என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா இவனோட காசை வந்து கொடுக்குறான் ஹீரோயினுக்கு, நீ செலவுக்கு வச்சுக்கோன்னு. ஆனால் ஹீரோயினுக்கு அது வாங்கவே மனசு இல்லை, நோன்னு சொல்லவும் கஷ்டமா இருக்கு. அதனால அவ வாங்கி வச்சுக்கிறா. ஆனால் இதை செலவே பண்ணக்கூடாதுன்னு முடிவு மட்டும் பண்ணிடுறா. மறுபடியும் ஹீரோயினுக்கு அம்மா கால் பண்றாங்க.
ஏமா எப்போதாம்மா வந்துட்டு உன்னோட புருஷன்காரன் காசு கொடுப்பான் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா இது எல்லாமே வந்து அவங்க புருஷன் கேட்கறது தான். அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அவர் வந்துட்டு இப்போதைக்கு பிஸ்னஸ் போயிருக்காரு, வர்றதுக்கே 2 வாரம் ஆகிடும், அது வரைக்கும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதம்மா அப்படின்னு சொல்கிறா. இது தெரிஞ்சதும் இவன் கத்திக்கிட்டு இருக்கான். ஆமாம், பொண்ணை பெற்றுப்போம், வளர்ப்போம், படிக்க வைப்போம், எல்லாம் நம்ம பண்ணால் இவனுங்க வந்து அப்படியே லவ் பண்ணுறன்ற பேரில் அப்படியே கூட்டிகிட்டு ஓடிடுவானுங்க. அப்போ நம்ம பண்ண செலவுக்கெல்லாம் காசு யார் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலாக நம்ம சைடில் இந்தியாவிலலாம் வேறு விதமாக நடக்குது, அங்கே வேறு விதமாக நடக்குது. அங்கே காசு கொடுத்து பொண்ணை கட்டி கூட்டிகிட்டு போகிறாங்க போல். ஆனால் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, நம்ம ஊர்லேயுமே வந்து இனிமேல் அந்த மாதிரி தான் ஆயிடுமோன்னு தோண ஆரம்பிச்சிடுச்சு. பார்த்தீங்கன்னா பையனுங்களுக்கு பொண்ணு கிடைக்கிறது இப்போ பெரிய விஷயமா இருக்குது. அதனால இனிமேல் நம்ம ஊர்லேயும் நானே நகையெல்லாம் போட்டு காசெல்லாம் கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற ரேஞ்ச் வந்துடும் நினைக்கிறேன். அதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் போடுங்க, தெரிஞ்சுக்கிறேன். அப்பா நீ கவலையே படாத, என்னோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, இந்த குழந்தை பிறந்த உடனே எனக்கு வந்து அவன் 10 லட்சம் தரேன்னு சொல்லியிருக்கான், அந்த 10 லட்சமும் உனக்கு தான்ப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. வேணும்னே அவங்க அப்பங்காரனை உசு பேத்திக்கிட்டு இருக்கா. இவ சமைக்கிறதுக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுறான்னா, ஹீரோயினை வந்து சாப்பிட்றதுக்காக வெளியில் கூட்டிகிட்டு போகிறான். ஹீரோயினும் வந்துட்டு ஹாப்பியாக தான் போகிறா. அங்கே வந்து லிஃப்ட்டில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா பயங்கரமாக கூட்டாயிடுதா. இவங்க 2 பேரும் நெருக்கமாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ நல்ல காஸ்ட்லியான ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டான். ஆனால் ஹீரோயினுக்கு தான் ஆர்டர் பண்ணுறதுக்கு மனசே வரல. அப்புறம் ஹீரோ நானே ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். இதை பாரு, கண்டிப்பாக நம்ம டெய்லியும் வந்து இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட போகிறது இல்லை, எப்பயோ ஒரு நாள் தான் நம்ம சாப்பிட போகிறோம். அப்போ நல்லபடியாக வந்து ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்றது தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அதே நேரத்துக்கு இந்த ஸ்டெப் ஃபாதரோட பொண்ணு இருக்கா இல்லையா, அவள் பாய் ஃப்ரெண்ட் கூட எங்கேயோ அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கா. அங்கே அவங்க 2 பேரும் வந்து உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க போல். ஆனால் அவன் இவளை கொஞ்சம் கூட கவனிக்காமல் மொபைலையே நோண்டிக்கிட்டு இருக்கான். ஆக்குவா பொறுமா ஏதோ பண்ணிடுவான் போல மொபைலில் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் போது தான் தெரியுது, கவர்ச்சியாக பொண்ணுங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏதோ ஒரு ஃபோன் கால் வருதா, வேகமாக வெளியில் கொண்டு போய் தனியாக பேசுறதுக்காக போயிடுறான். அப்போ இவ என்ன பண்ணுறான்னா, இவ வெட்டியான உடனே தான் வந்துட்டு அங்கே எங்கன்னு திரும்பி பார்ப்பா இல்லையா. அப்போ ஹீரோயினையும் பார்த்துடுறா. நல்லா இருக்க குடும்பத்தில் கும்மி அடிக்க வேண்டாமா, அங்கே அவளுக்கு வெறுப்பாயிடுச்சுன்னு இங்கே கிளம்பி வந்துடுறா. என்ன நீங்களாம் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கெல்லாம் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்களா, இங்கே ஒன்றும் டிஷ்ஷஸ் எவ்வளோ ரேட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கலாய்க்கிறா. காஃபி ஷாப்பில் ஒரே ஒரு காஃபியை வாங்கி வச்சுட்டு 8 மணி நேரம் உட்காந்து கதை பேசுவாங்களே, அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு எதனா பிளானில் இருக்கீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு இவ வந்துட்டு எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளோ அசிங்கப்படுத்திட்டு இருக்கா. ரொம்ப பேசுகிறாளே இவ சீமை செருக்கி, அப்படி என்னதான் இவன் பாய் ஃப்ரெண்டு பண்ணுறான் அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஹீரோ விசாரிக்கிறான். அப்போ தான் தெரிய வருது, அவன் பாய் ஃப்ரெண்டு வேறு யாரும் இல்லை, அவனுமே இவனோட இன்னொரு கசின் பிரதர் தான். அவனுக்கு ஆல்ரெடி வந்து 1 இயர் முன்னாடி வேற ஒரு பொண்ணு கூட கல்யாணமே நடந்துடுச்சு. இவளை லவ் பண்ணுறேன் பேர்ல பிரெக்னெண்ட்டும் ஆகிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன் குழந்தை பிறந்த பிறகு அப்படின்னு சொல்லி ஏமாத்தி வச்சுட்டு இருக்கான். இதெல்லாம் தெரிஞ்ச உடனே ஹீரோக்கு பயங்கர சிரிப்பாயிடுது. அம்மா தாயே, அங்க உன்னோட ஆளு பாரு, யார்கிட்டயோ பயங்கரமா கடலை போட்டுட்டு இருக்கான். அவனோட பர்சனல் காலம் இல்லாம இருந்தா எதுக்காக அங்க போய் அவன் பேசிக்கிட்டு இருக்கான், ஃபர்ஸ்ட் அவனை போய் கவனி, எங்களை கவனிக்கிறத விட்டுட்டு அப்படின்னு சொல்லி மொக்க பண்ணிடுறான். அசிங்கம் ஆயிடுது. அதனாலேயே வேகமாக கிளம்பி அங்கேருந்து வந்துடுறா. இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேண்டாம் பாவம் அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோயின் கிட்ட இந்த விஷயத்த சொன்னப்போ நைட்டு வீட்டுக்கு போன உடனே ஃப்ரெண்டு மறுபடியும் ஹீரோயினுக்கு மெசேஜ் அனுப்புறா. என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்ல வந்து வெயிட்ரஸ்க்கு வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, சரி ஓகே, அதாவது வந்து ஹோட்டல்ன்றதுனால பொது இடமா இருக்கும் இல்லையா, ஸோ நம்ம சேஃபாக இங்கேயே வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு யோசிக்கிறா. மறுநாள் போய் ஜாயினும் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் அங்கே பார்த்தா தான் தெரிய வருது, எங்கே போனாலும் ஹீரோ விடுற மாதிரி இல்லை. மொதல் நாள் ஹீரோ கிட்ட மாட்டிக்கிறா. ஹீரோவும் ஹீரோயினும் ஒருத்தர் நேராக பார்த்துக்கிறாங்க. ஆனால் ஹீரோ வந்துட்டு ஒரு லேடி கூட வந்திருக்கான். அதுவும் வயசில் இவனை விடவும் ரொம்ப பெரியவங்க. ஹீரோயினுக்கு இவன் இன்னத்துக்குடா இந்த மாதிரி ஒரு லேடி கூட சுற்றிக்கிட்டு இருக்கான், ஒரு வேளை சுகர் டேடி மாதிரி சுகர் மம்மியாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி இவளுக்கு மனசுக்குள்ளே தோணுது. ஆனால் ஹீரோக்கு நம்ம பேச்சு கொடுக்க போக நம்ம தான் வந்து சிஇஓ லூ அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஹீரோ பயப்படுறான். ஆக்சுவலாக இவங்க யார் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோவோட அம்மாவோட தங்கச்சி, அதாவது ஹீரோவோட சித்தி. இவங்க பொண்ணு வந்து பயங்கர சேட்டை பிடிச்சவ. அவளை வந்து படிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க. நீ கவலையே படாத, நான் ஏதாவது ஒரு வகையில் அவளை சரி பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு இவன் பேசிகிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயினுக்கு கொஞ்சம் கூட இவங்க 2 பேரும் என்ன பேசுகிறாங்க அப்படின்ற விஷயமே தெரியல. செம்ம கடுப்பில் உட்காந்துக்கிட்டு இருக்கா. உனக்கு என்னடா இவ்வளோ பெரிய வயசு பொம்பளை கூட வேலை அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்கா.
அங்கே வேலையை முடிச்சுட்டு அப்படியே வந்து ஹோம் டியூஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதுக்கு அங்கே போனால் அந்த பொண்ணு கதவே திறக்க மாட்றா. ரொம்ப நேரம் கழிச்சு அங்கே வந்தவ செம திட்டுறா ஹீரோயினை, மரியாதை போயிடு, எனக்கு டியூஷன் சொல்லி கொடுக்கணும்னு வந்தியா, அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு சொல்றா. இவ வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோவோட சித்தி பொண்ணு. இப்போ பேசிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, இவளை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்தா, நான் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துலேருந்து வந்திருக்கேன், தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணு. எனக்குமே படிக்க பிடிக்காது, எனக்கும் பெருசாக படிக்கலாம் தெரியாது, பட் ஆனால் வேறு வழியே இல்லை, நான் எக்ஸாம் எல்லாம் எழுதி பாஸ் பண்ணி தான் ஆகணும், அதுக்கு நான் ஃபீஸ் கட்டணும். எனக்கு அப்பா இல்லை, ஸ்டெப் ஃபாதர் தான். அவன் பிள்ளைய வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி செம்மையாக டார்ச்சர் பண்ணான். அதனால நான் வீட்டை விட்டு வந்துட்டேன், எனக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னு இவ சொந்த கதை சோக கதையெல்லாம் சொல்லி அவளை சம்மதிக்க வைக்கிறா. இதை பார், நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன் சித்தப்பங்காரனை கொலை பண்ணுறதுக்கு நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு. எங்கள் அண்ணனை ஏமாற்றி ஒரு சிறுக்கி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கா, அவளை போட்டு தரணும், அவ்வளோதான். நம்ம 2 பேரும் ஒருத்தர் தேவையானதை பண்ணிப்போம் அப்படின்னும் போது ஹீரோயின், ஐயோ இதெல்லாம் பெரிய கிரைம்மா, உட்காந்து நம்ம எதா இருந்தாலும் பேசுவோம், முதல்ல தயவு செஞ்சு இந்த கத்தியை வச்சுட்டு வா அப்படின்னு சொல்கிறா. மறுநாள் பார்த்தா ஹீரோக்கு ஒரு டவுட்டு. என்ன அப்படின்னா, ஒரு வேளை ஹீரோயின் வந்துட்டு சுத்தமாக நம்மளை பிடிக்காம அவாய்ட் பண்ணி எல்லா வேலையும் போய் பண்ணிக்கிட்டு இருக்கா போல இருக்கு அப்படின்னு தோணுது. இது பாரு, நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இன்னும் உங்கள் அப்பா அம்மாவை போய் பார்க்கவே இல்லை, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோயினுக்கு அங்கே போனாதான் அந்த ஆள் 6 லட்சம் கேட்பான் இல்லையா, அதனால இவ அவாய்ட் பண்ணுறதுக்கு இல்லை என்னோட சித்தப்பங்கார வெளியூர் போயிருக்கானா அப்படின்னு சொல்லி போய் சொல்கிறா. அதே நேரத்துக்கு சடனாக ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா, ஹீரோக்கு வந்துட்டு ஏக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது, அவன் வந்து இன்னும் நிறைய பொம்பளைங்க கூட சுற்றுவான் போல், அதனால அவனை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி இவன் என்ன பண்ணுறான்னா, ஹாஸ்டலில் போய் தங்கி காலேஜ் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். ஸோ அவனோட இஷ்டம் போல் அவன் இருந்துக்கிட்டோம், அவனை ஏன் நம்ம டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஆனால் ஹீரோ வந்துட்டு அவங்க சித்தி கூட தான் இருக்கான் அப்படின்றது அவளுக்கு கொஞ்சம் கூட புரியல. ஹீரோயினை பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஆச்சரியமாயிடுறாங்க, என்ன நீ பார்க்கறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக இருக்கியே அப்படின்னு துருவி கேட்குறாங்க. அங்கே இருக்க ஒரு ஃப்ரெண்டுக்கு ஹீரோயினை நல்லாவே பிடிச்சிருக்கு, ஆனால் ஒரு ஃப்ரெண்டு கொஞ்சம் பொறாமப்படுறா. ஹீரோயினும் வந்து வீட்டில் இல்லை அப்படின்றதுனால இவன் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறதுக்காக வந்துடுறான். அங்கே போனால் தான் தெரிய வருது என்ன அப்படின்னு பார்த்தா, இவனோட மறுப்பொண்ணு இருக்கா இல்லையா, அங்கங்கே ஆங்கிள் நின்று ஃபோட்டோ எடுத்தாலே அந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணி என்னோட லவ்வரு அது இதுன்னு ஏக்கச்சக்கமாக போஸ்ட் போட்டு வச்சிருக்கா. அடே என்னடா நீ கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னேன், இருந்தாலும் உன்னோட மறுப்பொண்ணையும் கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னும் போது, ஏய் லூசு மாதிரி பேசாதீங்க, அவள் லூஷனுக்கு எதுனா வேலை இல்லாமல் இந்த மாதிரி எல்லாம் வெட்டி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா, எனக்கு அவளை கொஞ்சம் கூட இஷ்டமே கிடையாது அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. இதெல்லாம் அவளுக்கு எங்கள் அம்மா கொடுக்குற இடம் தான், அவங்க கொடுக்குற செல்லத்தில் தான் இவ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, எங்கள் அம்மாவுக்கு அவளை ரொம்ப பிடிக்கும், மற்றபடி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்றதும் நான் சொல்லிட்டேன், அவள் தான் கேட்கவே மாட்றா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். ஹீரோ ஏதோ நல்லது பண்றேன்ற பேர்ல ஹீரோயினை கம்பல் பண்ணி அவளோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். ஹீரோ போகும்போது நிறைய கிஃப்ட் தான் வாங்கிட்டு தான் போறான். இருந்தாலும் வந்துட்டு அதை குறை சொல்லுவாங்க இல்லையா, அவங்க அம்மா குறை சொல்லல, அந்த அக்கா காரி ஒருத்தி இருக்காளே அவ வந்துடுறா. ஆமா, இருக்கிறதுலயே எது 3-10 ரூபாவோ அதை தான் நீங்க வாங்கிட்டு வந்திருப்பீங்க, அப்படியே பெரிய வேல்யூவான பொருளையா வாங்கிட்டு வந்துட போறீங்க அப்படின்னு நக்கல் அடிச்சுக்கிட்டு இருக்கா. இப்போவும் ஹீரோயினோட அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, தனியா ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு, அம்மா அந்த 6 லட்சம் வந்துட்டு நீ சொன்னியா மாப்பிள்ளை கிட்ட அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோயின் அதெல்லாம் நான் சொல்லலை அப்படின்னு சொல்றா. இன்னமும் எவ்வளோ நேரம் தாண்டி நீங்கள் வந்துட்டு ரகசியமே பேசிக்கிட்டு இருப்பீங்க, நீங்கள் இப்போ வந்து காசு கொடுக்க போகிறீங்களா இல்லையா, என்ன தான் பண்ணுறீங்க, ஏன் ஒரு கல்யாணம் பண்ணிக்க துப்பு இருக்கவன் 6 லட்சம் கொடுக்கறதுக்கு கூட அவனுக்கு துப்பு இல்லையா, அப்புறம் அவனுக்கெல்லாம் எதுக்கு கல்யாணம் அப்படி இப்படின்னு கண்ட மினிக்கு கத்திக்கிட்டு இருக்கான். ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியல. என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அக்காக்காரியே என்ன சொல்றேன்னா, எங்கள் வீட்டிலேருந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனேன்ல, வரதட்சணைன்னு எதனா கொடுத்தியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ தான் ஹீரோக்கு புரிய வருது, ஓ இவங்க வரதட்சணை எதிர்பார்க்குறாங்க போலன்னு. உடனே அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இதை பாருமா நீ மாப்பிள்ளையை கூட்டிட்டு இங்கேருந்து கிளம்பிடு, இதுக்கப்புறம் அவர் பிரச்சனை பண்ணுவாருன்னு. உடனே என்னது கிளம்புறதா, இங்கேருந்து யாருமே கிளம்ப முடியாது, 6 லட்சத்தை எனக்கு இங்கே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா போ சொல்லு அப்படின்னு சொல்கிறான் அந்த ஆள். சொன்னது மட்டும் இல்லாமல் கதவை பூட்டி சாவி எடுத்து பேக்கெட்டில் போட்டுக்கிட்டு இதுக்கப்புறம் யாராலையும் இங்கேருந்து வெளியில் போக முடியாது அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இது பார் நான் இப்போ போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிவிட்டு உன் சொந்த பொண்ணே கிடையாது அந்த பொண்ணுக்கிட்ட நீ காசு கேட்குறேன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நீ உள்ளே போனீங்கன்னா வெளியிலேயே வரமாட்ட பார்த்துக்கோ அப்படின்னு மிரட்டுறான். உடனே பொண்ணுக்காரி என்ன பண்ணுறேன்னா டக்குன்னு அவங்க அப்பா கையை பிடிச்சி இழுத்து, அப்பா போலீஸ் கேஸ் அது இதுன்னு ஆச்சுன்னா ஒரே தொல்லையாக போயிடும், விட்டுது, இவங்க இப்போதைக்கு போட்டோம், இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறா.
பயப்படாம வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கையை பிடிச்சி அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறான். ஹீரோயின் இப்போதைக்கு வந்து காலேஜ் ஹாஸ்டல்ல தானே தங்கியிருக்கான், அதனால அவளை கொண்டு போய் விடுறதுக்காக போறான். ஆனா ஹீரோயின் நினைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ நினைச்சுக்கிட்டே வரான். வெயிட் பண்ண சொன்னதை மேலே போயிட்டு வேக வேகமா வந்துட்டு ஒரு டெவல் எடுத்துட்டு வந்து ஹீரோக்கு தொடச்சு விடுறா. டக்குன்னு ஹீரோ என்ன பண்றான்னா ஹீரோயினை பக்கத்துல இழுக்கிறான். ஹீரோயின் பதறி போயிடுறா. பார்த்தா அவ தலையில எல்லாம் தண்ணி இருக்கு போல, அதெல்லாம் தொடச்சு விடுறா. போகும்போது வந்துட்டு ரொம்ப குளிராக இருக்கும், அதனால இதில் ஹாட் வாட்டர் வச்சுருக்கேன், அதை குடிச்சிக்கிட்டே போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஸ்கை கொடுக்குறா. பொறாம பிடிச்ச ரூம்மேட் ஒருத்தி இருக்கா இல்லையா, அவள் வந்து பார்க்குறா. ஆனால் ஹீரோவோட ஃபேஸை பார்க்கல. யார்கிட்ட இவ பேசுகிறா, ஏதோ பெரிய பணக்கார பையன் மாதிரி இருக்கானே அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் ரூமுக்கு போயிடுறா. ரூமுக்கு போன உடனே இன்னொரு ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா இல்லையா, அவள் என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்தா, இதை பாருடி, நம்ம காலேஜ்லேயே பணக்கார ஒரு பொண்ணு ஒருத்தி இருக்கா இல்லையா, அவளுக்கு ஒரு ஃப்ரெண்டாக நடிக்கணும் நாளைக்கு, இப்போ அவளோட பர்த்டே பார்ட்டியில். ஆனால் நீ கொஞ்சம் முட்டாள் மாதிரி நடிச்சுக்கணும், அப்போனா வந்து உனக்கு 6000 ரூபாய் கொடுப்பா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் அவ்வளோதானே 6000 ரூபாய் கொடுப்பால, ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறா. ஹீரோயின் கொடுத்த ஃப்ளாஸ்கை ஹீரோ வந்து டேபிளை விட்டு கூட நவுத்த மாட்டுறான். தம்பிக்காரன் வந்து செம்மையாக கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் மறுபடியும் வந்து சித்தி பொண்ணு, அதாவது ஹீரோவோட சித்தி பொண்ணு இருக்கா இல்லையா, அவளுக்கு டியூஷன் எடுக்கிறதுக்காக வந்திருக்கா. அவ்வளோதான் படித்தாவே வந்து டயர்டாயிடுவா போல இருக்கு. அவள் புக்கை திறந்து வச்ச உடனே தூக்கம் வருதுன்னு படுத்துட்டா. இப்போதைக்கு ஹீரோயினுக்கு வந்து இவளுக்கு ஏற்ற மாதிரியெல்லாம் பேசினா மட்டும்தான் இவ வந்து வேலை கொடுப்பா அப்படின்ற பயம் இருக்குது. அதனால இவ என்ன சொல்கிறாலும் ஹீரோயின் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ அவள் என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்தா, என்னோட அண்ணனை வந்து ஏதோ ஒரு சீனில் சிரிக்கி வளைச்சி போட்டுட்டா, ஆனால் என்னோட அத்தை பொண்ணுக்கு தான் வந்து எங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சேன், அவள் பாவம் ஏமாந்துட்டா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படியா, இந்த பொண்ணுங்களே ரொம்ப மோசம் அப்படின்னு ஹீரோயின் திட்டிக்கிட்டு இருக்கா. ஆனால் அவ்வளோதான் சொல்கிறா அப்படின்றது ஹீரோயினுக்கு தெரியலையே. ஆனால் கண்டிப்பாக நான் ஒரு நாள் அவளை துரத்தி அமைச்சிட்டு என் அத்தை பொண்ணுக்கு வந்து கண்டிப்பாக என் அண்ணனை கல்யாணம் பண்ணி வைப்பேன், எனக்கு ஏதாவது உதவி வேணும்னா நீ தான் பண்ணணும் அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சத்தியம் வாங்கிக்கிறா. அதே நேரத்துக்கு ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ போகிற இடத்துக்கெல்லாம் வந்துட்டு அந்த அத்தை பொண்ணு வந்துடுறா பொக்கே எடுத்துக்கிட்டு. ஏன்டா இப்படி டார்ச்சர் பண்றீங்க, நான் எங்கெல்லாம் போகிறேன் அப்படின்ற விஷயம் இவளுக்கு எப்படா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட இருக்கவனை தான் திட்டிக்கிட்டு இருக்கான். உண்மையாக கேட்குறேன், நீ ஏன் இவ்வளோ பைத்தியக்காரத்தனமாக இருக்க, நான் ஆல்ரெடி எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, என்னோட பொண்டாட்டியை ரொம்ப லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன், எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, தயவு செஞ்சு என் முன்னாடி வராத அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அங்கேருந்து போகிறான். இவளுக்கு செம்ம காண்டு, அவள் எவ்வளோ இருந்தாலும் விடக்கூடாது அவளை அப்படின்ற மாதிரி ஹீரோயினை தெரியாமையே வந்து இவளுக்கு ஹீரோயின் மேலே வெறுப்பாயிடுது. ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்காரி மாதிரி நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இதை பாரு, நீ நல்லா டுபுக்கு மாதிரி இருக்கணும், அவள் என்ன கேட்டாலும் வந்துட்டு அதுக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், அவங்க கலாச்சாரம் சரி, திட்டினாலும் சரி, உன்னை முட்டாள்னு சொன்னாலும் சரி, நீ வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், உன்னோட அறிவாளித்தனத்தெல்லாம் அங்கே காமிச்சிடாத, கண்ணாடியை போடு அப்படிங்கிறா. நீ இதை என் ஃப்ரெண்டாக நடிக்க போறியா, இது பார், எனக்கு காசை பற்றியெல்லாம் வந்து பிரச்சனையே கிடையாது, ஆனால் எனக்கு எல்லாத்துக்கும் ஆமாம் சாமி போடணும், அப்படி பக்கா முட்டாள் மாதிரி வந்துட்டு நான் சொல்கிற எல்லாத்தையும் தலையாட்டிக்கிட்டே இருக்கணும், புரியுதா அப்படின்னு சொல்கிறா. நம்ம அறிவாளியாக தெரியணும், நம்ம அழகாக தெரியணும் அப்படின்றதுக்காக ஹீரோயினை வந்துட்டு மட்டம் தட்டிக்கிட்டே இருக்கா. அங்கே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட்டிகிட்டு போய் அவங்களும் சேர்ந்துக்கிட்டு ஹீரோயினை பயங்கரமாக புள்ளி பண்ணுறாங்க. ஆனாலும் ஹீரோயின் எல்லாத்துக்கும் சிரிச்சுக்கிட்டே தலையாட்டிக்கிட்டு இருக்கா. இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் ஹீரோயின் மட்டும்தான் ஹீரோவை பார்க்குறா. பார்த்தா அவங்க சித்தியை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கான். ஆனால் இவளுக்கு தான் தெரியாது இல்லையா இன்னும் அவங்க சித்திங்கிறது. பாரு, இவங்க கூட இருக்கிற எல்லா பார்ட்டியாவது இதுக்குன்னு சொல்லி இவன் கம்பெனி கொடுப்பான் போல இருக்கே அப்படின்னு சொல்லி அப்படியே செம்ம ஷாக்கில் பார்த்துட்டு இருக்கா. இவங்க தான் பார்த்தா ஹீரோவோட அத்தை. இவங்க வந்து என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க பொண்ணை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இந்த கேலிகிராஃபின்னு வாங்க இல்லையா, அதாவது வேர்ட்ஸை வந்து ஆர்ட் ஃபார்மில் அப்படியே டிசைனாக வரைஞ்சி எழுதுவாங்களே, அது வந்து ரொம்ப பிடிக்கும் போல். அதனால் வந்துட்டு பொண்ணை வந்து எழுதி தர சொல்கிறாங்க. நீ கூட போய் எழுது அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கம்பல் பண்ணும்போது எனக்கு எழுதவே தெரியாது அப்படின்னு சொல்கிறா. சரி ஒரு பாட்டாவது பாடு அப்படின்னும் போது பாட தெரியாதுங்கிறா. எதுதான் தெரியும் உனக்கு, எதுவுமே தெரியாதா, திங்கிறதுக்கு மட்டும்தான் தெரியுமா அப்படின்னு சொல்லி மொக்க பண்ணுறாளுங்க எல்லாம் சேர்ந்து. வா கலிகிராஃபி மட்டும் அம்மாவுக்கு எழுதி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணி அவள் கூட்டிகிட்டு போகிறா. இப்போதான் ஹீரோ வந்து பார்க்குறான், நம்ம பொண்டாட்டி என்னடா இங்கே பண்ணிட்டு இருக்கா, அது ஏன் இவ இப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்குறான். ஹீரோயின் வந்துட்டு என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா வேணும்னே வந்து லெஃப்ட் ஹேண்டில் எழுதுறா. அதாவது ரைட்டிங் நல்லா வரக்கூடாது, அவள் பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து அசிங்கமாக வந்துடுது. உடனே அதை வச்சு எல்லார்கிட்டையும் காமிச்சு ஹீரோயினும் மட்டம் தட்டிக்கிட்டு இருக்கா. நம்ம வெளியில் டிஸ்ட்ரிக்ட் எதுவுமே வைக்கல, இதை கொண்டு போய் வச்சுட்டா கண்டிப்பாக எந்த கண்ணும் படாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரா. அப்போ ஹீரோ வெளியிலேயே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான் ஹீரோயினுக்காக. எதுக்காக இங்கே வந்த, யார் கூட வந்த, ஏன் நீ இப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான்.
ஹீரோயின் செம கோவமாக இருக்கா இல்லையா, எதுவுமே சொல்லாமல் போகிறா. மரியாதையாக நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு அப்படின்னும் போது, நான் ஏன் உங்களுக்கு சொல்லணும், நீங்கள் யார் கூட வந்தீங்க, அவங்க கூட போய் பேசுங்க அப்படின்னு சொல்கிறா. என்ன பேசுகிற நீ, நான் யார் கூட வந்தேன் அப்படின்னு கேட்கும்போது அவனுக்கு அது புரியவே இல்லை. ஏன்னா அவங்க சித்தி இல்லையா, அவனுக்கு தப்பாக தோணவே தோணதில்லை. இது என்னோட வேலை, என்னோட வேலையை பற்றி நீங்கள் ஒன்றும் குறை சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அங்கேருந்து போயிடுறா. அடியே என்ன சொல்லிட்டு போறேன்றதையாவது முழுசா சொல்லிட்டு போடி அப்படின்னு சொல்லி அவன் கத்திக்கிட்டே இருக்கான். ஆனா ஹீரோயின் கேட்காம போயிடுறா. தம்பிக்காரன் வரான், உங்களுக்காக தான் எல்லாம் வெயிட்டிங், சீக்கிரம் வாங்க அப்படின்னு கூப்பிடுறான். எல்லாரும் இப்பதான் சாப்பிட்றதுக்கு உட்காடுறாங்க. அப்போ உடனே அத்தை பொண்ணு என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஹீரோ பக்கத்துல உட்காடுறா. சரி எல்லாரும் சும்மாவே சாப்பிட்டா எப்படி, நம்ம டூ தாட் டேர் எதனா விளையாடலாம் அப்படின்னு சொல்றாங்க. பாட்டிலை சுற்றி விட்ட உடனே அது ஹீரோவை பார்த்து தான் நிற்கிது வாட்டியே. உடனே உங்களோட ஃபேவரட் பர்சன் யாரு அப்படின்னு கேட்கும் போது ஹீரோ கொஞ்சம் கூட யோசிக்காம என்னோட ஒய்ஃப்னு சொல்கிறான். ஹீரோ என்னடா சொல்கிற நீ அப்படின்ற மாதிரி ஷாக்காக பார்த்துக்கிட்டு இருக்கா. அடுத்த டைம் லூஷன் ஆண்ட நிற்குதா, உன்னோட ஃபேவரட் பர்சன் யாருன்னு கேட்கும் போது என்னோட மாமா தான் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறா. ஐயோ முடியலையே, இவங்க லவ்ஸ் தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எப்படியாவது இவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க. ஹீரோக்கு இது எல்லாமே புரியுது. ஆட லூசுங்களா, நான் தான் சொல்கிறேன்னு எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு ஒய்ஃப் இருக்கா, அவளை நான் லவ் பண்ணுறேன், என்னவோ பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெஸ்ட் ரூம் போகிறேன் அப்படின்னு போயிடுறான். திரும்பி ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா தம்பிக்காரனை பிடிச்சி ஆத்த பொண்ணு பக்கத்தில் உட்கார வச்சுட்டு ஹீரோயின் பக்கத்தில் போய் உட்காந்துடுறான். அடுத்த கொஸ்டின் ஹீரோயினுக்கு தான். எப்போ நீ உன்னோட ஃபர்ஸ்ட் கிஸ்ஸை கொடுத்த அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின் தயங்கிக்கிட்டே இன்னும் இல்லை அப்படின்னு சொல்கிறா. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஹீரோயினை செம்மையா ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினோட கண்ணாடியை கழட்டுறான். எதுக்குடா இவன் கண்ணாடியை கழட்டுறான் அப்படின்னு ஹீரோயின் பார்க்கும்போது டக்குன்னு இழுத்து பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான். கிஸ் பண்ணிட்டு இப்போ இவளோட ஃபர்ஸ்ட் கிஸ் முடிஞ்சு போச்சு, போதுமா அப்படின்னு சொல்றான். கடுப்பான ஹீரோயின் வேக வேகமாக அங்கேருந்து எழுந்து ஓடி போயிடுறா. இவளுங்களுக்கு பயங்கர ஷாக்கு, என்ன நடந்தது கொஞ்ச நேரத்துலன்ற மாதிரி. இப்போதான் ஹீரோ யோசிக்கிறான், ஐயோ அவசரப்பட்டுட்டோமோ, தப்பு பண்ணிட்டோமோ, ஃபோர்ஸ் பண்ணி இப்படி கிஸ் பண்ணியிருக்க கூடாதோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறானா. ஹீரோயின் உள்ளே போயிட்டு படுபாவி நாசமாக போனவன், பெரிய பெரிய கேள்விங்க கூடலாம் சுற்றிக்கிட்டு இவன் எனக்கு என்ன கிஸ் பண்ணுறதுக்கு என்ன தைரியம் அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்கா. மெசேஜில் 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. என்ன தைரியம் தான் இப்படி பண்ணியிருப்ப அப்படின்னு கேட்கும்போது நான் உன்னோட புருஷன், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கேட்குறான். என்னது, நீ என் புருஷனாக இருந்தாலும் நம்ம ஒரு கான்ட்ராக்டில் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், நமக்குள்ளே இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு ஆல்ரெடி நான் சொன்னேன் தானே அப்படி இப்படின்னு சொல்லி அவள் திட்டிக்கிட்டே இருக்கா. இந்த பொண்ணு நேரில் பார்த்து தான் சமாதானம் படுத்தணும் போல அப்படின்னு யோசிக்கிறான். ஹீரோ காரை எடுத்துகிட்டு நிற்கிறான். வா, உன்னை நான் கொண்டு போய் ட்ராப் பண்ணுறேன், அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறான். நான் என்னோட ஹாஸ்டலுக்கு தான் போக போகிறேன், என்னை பஸ் ஸ்டாப்பில் விட்டால் போதும் அப்படின்னு சொல்லி கோவமாக பேசிக்கிட்டு இருக்கா. இதை பாரு, எனக்கும் அவளுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, நீ என்னை தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்க, தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் நினைக்காத, நான் ஜஸ்ட்டு அவங்களோட பார்ட்டிக்கு மட்டும்தான் போனேன் அப்படின்னும் போது அதெல்லாம் இருக்கட்டும், நீ யார் கூடனா போ, என்னென்ன பண்ண, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, நீ எதுக்காக என்ன ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண அப்படின்னு கேட்குறா. உண்மைதான், நான் பண்ணது தப்பு தான், நான் சாரி சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அதை பற்றிலாம் எதுவும் கவலை இல்லை, உனக்கு என்னப்பா, நீ கார் வச்சுட்டு இருக்க, ஜாலியாக எந்த நேரமும் ஊர் சுற்றுவேன், உன்னை விட 10 வயசு பெரிய பொம்பளை கூட ஊர் சுற்றுவேன், உனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை அப்படின்னு சொல்கிறா. ஓ, அதுதான் உன் பிரச்சனையா? ஆக்சுவலாக 10 வயசு இல்லை, 11 வயசு, அவங்க என்னோட சித்தி அப்படின்னு சொல்கிறானா. ஹீரோயினுக்கு ஐயோ தப்பு பண்ணிட்டோமே, மானமே போச்சேன்ற மாதிரி இருக்குது. அதெல்லாம் விடு, எனக்கு புரியாதது ஒன்று தான், நீ நல்லா படிக்கிற பொண்ணு, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அழகாக இருக்க, எதுக்காக இப்படி தேவையே இல்லாமல் ஒரு கண்ணாடியை போட்டுக்கிட்டு முட்டாள் மாதிரி அவங்க சொல்கிறதுக்கு எல்லாத்துக்கும் தலையாட்டிக்கிட்டு அவங்க உன்னை கலாச்சாரம் தலையாட்டி சிரிச்சுக்கிட்டே இருந்த அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை, ஆக்சுவலாக இதுவுமே என்னோட ஒரு பார்ட் டைம் வேலை தான் அப்படின்னு சொல்லும் போது நீ எதுக்கு இவ்வளோ பார்ட் டைம் வேலை பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்குறான். நானே படிக்கணும்னு ஆசைப்படுறேன், வேறு ஒன்றும் இல்லை, எங்கள் அம்மாவை தொல்லை பண்ண முடியாது, அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அவங்களே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லும் போது நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். அதெல்லாம் தேவையில்லை, நானே என்னை பார்த்துக்கணுன்னு தான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே அத்தை பொண்ணை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாயிடுது. உனக்கு என்னப்பா, அவன் அத்தை பொண்ணு இருக்கா, ரொம்ப அழகாக இருக்கா, அது மட்டும் இல்லாமல் பெரிய பணக்காரி வேற, அப்படி இப்படின்னு சொல்லி ஓவராக பேசிக்கிட்டு இருக்கா ஹீரோயின். அப்போ ஏன் நீ என்னை லவ் பண்ணலை அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் எப்படி உன்னை லவ் பண்ணுறது, எனக்கு என்ன தகுதி இருக்குது, என்கிட்ட காசு இருக்கா, இல்லை வேற என்னதான் இருக்குது, ஒன்றுமே இல்லை, ஏன் என்னால் புள்ள கூட பெற்று தர முடியாது உனக்கு அப்படின்னு வாயாமல் வாயை பேசிக்கிட்டே இருக்கா. எப்போதான் நீ வாயை மூடுவ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மறுபடியும் ஹீரோயின் என்ன பண்ணுறேன்னா இழுத்து பிடிச்சி ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறான். இன்னும் கடுப்பாயிடுறா ஹீரோயின்.
பைத்தியமா நீ சும்மா சும்மா எதுக்காக இந்த மாதிரி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி கோவப்படும் போது நான் என்ன பண்ணுறது, உன் வாயை மூட வைக்கிறதுக்கு எனக்கு வேற வழியே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கொண்டு போய் ட்ராப் பண்ணுறான். ஹீரோவோட கார்லேருந்து இறங்கி ஹாஸ்டலுக்குள்ளே போகிறா ஹீரோயின். அதை வந்துட்டு இந்த பொறாம பிடிச்சவ இருக்கா இல்லையா, அவள் பார்த்துடுறா. பார்த்தது மட்டும் இல்லாமல் ஹீரோவோட காரோட நம்பரையும் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறா. மறுநாள் ஹீரோக்கு அவங்க பாட்டி ஃபோன் பண்ணுறாங்க. உங்கள் வீட்டாண்ட தான்ப்பா நான் இருக்கேன், நான் ஒரு வாரத்துக்கு உங்கள் வீட்டாண்ட தான் தங்க போகிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தா எனக்கு வந்துட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது, அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக நான் இங்கே வந்திருக்கேன், என் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கேன், ஈவினிங் வந்துடுவேன், நீயும் உன் பொண்டாட்டியும் வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் தயவு செஞ்சு இன்னைக்கு வந்துரு கொஞ்சம் வீட்டுக்கு, பாட்டி வந்திருக்காங்க, நீ இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக டென்ஷன் ஆவாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான் மெசேஜ். உடனே ஹீரோயினும் சரி அப்படின்னு ஒத்துக்கிறா. ஹீரோயின் வீட்டுக்கு வர்றதுக்கு நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்துக்கு ஒருத்தன் வந்து கையில் கட்டையை எடுத்துகிட்டு வந்து ஹீரோயினோட பர்ஸை பிடுங்குறான். இவன் வேறு யாரும் இல்லைங்க, இவனை தான் வந்து ஹீரோயினுக்கு கட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்டெப் ஃபாதர் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான் இல்லையா, அந்த கிறுக்கு பையன் தான் இவன். ஒன்று உன் புருஷன்கிட்ட 6 லட்ச ரூபாய் வாங்கி எங்கள் அப்பா கிட்ட கொடு, இல்லை அப்படின்னா ஏன் கூட வந்துரு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோயின் வந்துட்டு உஷாராக தான் இருக்கா, கையில் ஒரு சின்னதாக கத்தி வச்சிருக்கா. என்னடி நான் சொல்ல சொல்ல எதுவும் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் அடிக்கிறதுக்காக வரான். அதோட அந்த சீனை கட் பண்ணுறாங்க. ஹீரோ பார்த்தா ஹீரோயினோட அம்மாவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்கான். என்ன அப்படின்னு சொல்லி புரியல. ஸ்டெப் ஃபாதர் தான் வந்து கதவு திறக்கிறான். என்ன ஆச்சு அப்படின்னு எதுவுமே கேட்காம சைலண்டா அங்கேருந்து போயிடுறான். என்னப்பா ஆச்சு அப்படின்னு அவங்க அம்மா வந்து கேட்கும் போது ஹீரோயின் இங்கே வந்தாளா, என்னோட வீட்டுக்கு தான் வரேன்னு சொன்னா, ஆனால் அவள் ஃபோனும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு, வரவும் இல்லை அப்படின்னு சொல்லும் போது இங்கே வரலப்பா, அவள் வரேன்னு சொல்லவும் இல்லை என்கிட்ட அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுறான். ஹீரோ போன உடனே ஹீரோயினோட அம்மாவுக்கு வந்துட்டு ஃபோன் கால் வருது ஸ்டேஷன்ல இருந்து. அதாவது உங்கள் பொண்ணு வந்து ஒரு பையனை அடிச்சிட்டா, அவருக்கு கையில் காயமாயிடுச்சு, உடனே வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவங்க புருஷன்கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. புருஷன்காரனுக்கு ஃபோன் வருது, உங்கள் பிள்ளைய ஒருத்தி அடிச்சிட்டா, அவனுக்கு காயமாக இருக்குது, கொஞ்சம் ஸ்டேஷன் வாங்க அப்படின்னு. அவங்க அம்மா பதறி போயிடுறாங்க. அம்மா ஒன்றும் இல்லைம்மா, பண்ணது எல்லாமே வந்து உன் புருஷனோட புள்ள தான் அப்படின்னு சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் பெருசாக ஒன்றும் அடியெல்லாம் படலை அப்படின்னு சொல்கிறா. இப்போதான் ஹீரோயின் சார்ஜ் போட்ட உடனேயே வந்து புருஷங்காரங்கிட்ட வந்து கால் வருது, எல்லா விஷயத்தையும் சொல்கிறா. அடியே நீ தான் வந்துட்டு என் பிள்ளைய அடிச்சியா, உன்னை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு, என் பிள்ளைக்கு மட்டும் எதனா ஆச்சு உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன், என் பிள்ளை மேலேயே கை வைக்கிற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டியா நீ அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே வந்து ஹீரோயினை அடிக்கிறதுக்கு போகிறான். கரெக்டான நேரத்துக்கு அந்த டைமுக்கு ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து கையை பிடிச்சி முறுக்கி ஒரு தள்ளுறான். உனக்கு ஏதோ ஆயிடுச்சோன்னு நினச்சி நான் பயந்தே போயிட்டேன் அப்படின்னு ஹீரோயினை பார்த்தோன்னே இருக்குமா கட்டி பிடிச்சிக்கிறான். ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் தான் ஹீரோட தம்பிக்காரன் வரான். நான் பேசிட்டேன், இது வந்து செல்ஃப் டிஃபென்ஸு, அதாவது அவங்கள தாக்கிறதுக்கு அவன் வந்திருக்கான், அதனால தான் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி, ஸோ பிரச்சனை இல்லை, நம்ம பெயிலில் இப்போ கூட்டிகிட்டு போயிடலாம் அண்ணிய அப்படின்னு சொல்லி தம்பிக்காரன் சொல்கிறான். இப்போதான் ஹீரோயினோட கையை ஹீரோ பார்க்குறான். பார்த்தா அவளுக்கு அடிபட்டிருக்கு 2 விரல்ல, அவன் அடிச்சிட்டு இருக்கான் போல. அது எப்படி நீங்கள் வந்துட்டு இவளை அனுப்புவீங்க அப்படின்னு போலீஸ் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இது பாருங்க சார், சரியான ஆதாரம் எதுவுமே கிடைக்கல, ஆனால் வந்து உங்கள் பிள்ளை தான் தப்பு பண்ணியிருக்கான், அதனால இப்போதைக்கு அவங்க வந்து போகலாம் வெளியில் அப்படின்னு சொல்லும் போது கூட இவன் பயங்கரமாக வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கான். நாங்கள் அங்கே சுற்றி இருக்க எல்லா சிசிடிவி கேமராஸையும் வந்து கண்டிப்பாக எடுத்து யார் தப்பு பண்ணியிருக்கான்றத கண்டுபிடிப்போம் அப்படின்னு போலீஸும் ப்ராமிஸ் பண்ணுறாங்க. ஹீரோ டக்குன்னு என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினை அப்படியே தூக்கிடுறான். நீ ரொம்ப டயர்டாக இருக்க, நீ ஃபஸ்ட்டு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். நைட்டு வந்து ஹீரோயினை சாப்பிட வச்சு அவளுக்கு வந்து மருந்தெல்லாம் போட்டு விடுறான். பாட்டி வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்கும் போது ஆமாம் பாட்டி வந்துட்டாங்க, சீக்கிரமே அவங்க படுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். சரி சரி அப்போனா காலையில் பேசலாம், இப்போ டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னும் போது அப்போது நான் வேணா இந்த சோஃபாவில் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா ஹீரோயின். ஆமாம். உடனே பாட்டி வந்து பார்த்த உடனே நம்ம 2 பேரும் வந்து ஃபேக் கப்பல்னு தெரிஞ்சுக்கிறதுக்கா அப்படின்னு கேட்குறான். இது பேர் அந்த ரூம்லேயே நம்ம 2 பேரும் தூங்கலாம், கட்டில் பெருசாக தான் இருக்குது, 2 போர்வை இருக்குது, ஸோ எதுவும் நடக்காது, கவலையே படாது, நான் உன்னை எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்கிறான். பார்த்தா ஹீரோ குளிச்சுட்டு வர்றதுக்குள்ளேயே ஹீரோயின் கொரட்டை விட்டு தூங்கிடுறா. பயங்கர டயர்ட்ல இருக்கா போல அப்படின்னு நினைச்சுக்கிறான். அதோட மறுநாள் காலையில ரொம்பவும் லேட்டா தான் எழுந்துக்கிறா. பார்த்தா ஹீரோ போய் சமைச்செல்லாம் வச்சுட்டு வந்துட்டான் போல. பாட்டி எழுந்துட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது பாட்டி எப்பயோ எழுந்துட்டாங்க, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றான். பாட்டிமாக்கா ஹீரோயினை பார்த்தா பயங்கரமாக பிடிச்சி போயிடுது. அது மட்டும் இல்லாமல் பாட்டிக்கிட்ட எந்த உண்மையும் சொல்லலை, அவங்க சித்தப்பாக்கு உடம்பு சரியில்லை அதனால பார்க்க போனோம் அப்படின்னு சொல்லி போய் சொல்லிடுறான். ஹீரோயின் டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறேன். எங்கம்மா போகிற அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும் போது அட ஈடுபட்ட பயிர, அவளுக்காக எதுவுமே நீ செலவு பண்ணுறதே இல்லையா, நீ வந்து பெரிய ஆளுன்றது சொல்லலைன்றதுலாம் ஓகே, ஆனால் அதுக்குன்னு சொல்லிட்டு உன் பொண்டாட்டியை வந்துட்டு காப்பாற்றுறதுக்கு அவளுக்கு செலவுக்கு கொடுக்கறதுக்கு கூட காசு இல்லைன்னு சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருக்கியா
என்ன, இதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படி இப்படின்னு கண்ணா பின்னான்னு கத்துறாங்க. ஐயோ பாட்டி, நீ ரொம்ப பேசுற. அவ காலில் நிற்கணும், அவ சம்பாதிக்கணும், யாருக்கும் அவ வந்துட்டு சுமையா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறா. மற்றபடி என் மேலே இதுல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்றான். ஹீரோவை என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, அந்த பிரச்சனை நடந்த இடத்துல சுற்றி இருந்த சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் வந்துட்டு போய் இவனோட ஆளுங்களை விட்டு வாங்கி என்ன நடந்தது அப்படின்றத கரெக்டாக ப்ரூவ் பண்ணிட்டான். அதாவது சித்தப்பங்காரனோட பையன் தான் வந்து ஹீரோயினை ஃபர்ஸ்ட் தாக்க முயற்சி பண்ணியிருக்கான். அவளை காப்பாற்றிக்கிறதுக்காக தான் அவள் அந்த விஷயத்த பண்றா அப்படின்றது தெரிஞ்சிடுச்சு. ஐயோ என் பிள்ளை பாவம் ஆல்ரெடி அடிபட்டிருக்கு, அவனை விட்டுருங்க அப்படின்னும் போது அவன் தாங்க போய் அந்த பொண்ணை தாக்க இருக்கான். அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப பெரிய அஃபென்ஸு. ஒரு பொம்பளையை இருட்டில் நடந்து போகும்போது தாக்குறது ரொம்ப மோசமான க்ரைமு. அவன் வந்துட்டு இதோட ஹாஸ்பிட்டல்லேருந்து நேராக ஜெயிலுக்கு தான் போயிடுவான், உங்கள் வீட்டுக்கெல்லாம் அனுப்ப முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இவனுக்கு எங்கே மூஞ்ச வச்சுக்கிறதுன்னு தெரியல. அதோட நேராக வீட்டுக்கு போனால் பாட்டி இன்னைக்காவது கிளம்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தா, பாட்டி இன்றைக்கும் கிளம்ப மாட்டாங்க. ஏன் பாட்டி உன் ஃப்ரெண்டு கூட போய் தங்கலையா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைப்பா எனக்கு அங்கே தூக்கமே வரல, இந்த பெட் எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே ஹீரோயினோட பெட்ரூமில் போய் படுத்துக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, நான் வந்து ஸ்டடி ரூமில் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, முடிச்சுட்டு லேட்டாக தான் வருவேன், நீ அதுக்குள்ளே தூங்கிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போயிடுறான். ஹீரோயின் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னு பார்த்தா, இவன் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கான் இல்லையா, அதுக்காக உனக்கு ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷர்ட்டை வாங்கி வச்சிருப்பா. பார்த்தா ஹீரோ இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஷர்ட்டை போட்டிருக்க மாட்டான். ஃபுல்லாக பூ போட்ட சிலுக்கு சட்டை மாதிரி இருக்கு. அதையும் வந்துட்டு ஹீரோ போட்டுக்கிட்டு கிளம்பிடுறான். அவ்வளோதான், தம்பிக்காரனுக்கு அதை பார்த்துட்டு சிரிப்பை அடக்க முடியல. அவனும் அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆஃபீஸ்க்கு போய் இறங்கினா அத்தை பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா, மீடியாவெல்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு நான் கிராண்டாக வந்து அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறேன்னு வந்து நிற்கிறா. அட பைத்தியமே, இவ நம்மளை விடவே மாட்டாளா அப்படின்ற மாதிரி கடுப்பாயிடுறான் ஹீரோ. இந்த வாட்டி ஹீரோ வந்துட்டு பயங்கர டெம்பர் ஆகி கத்தி விட்டுறான். இதுக்கு மேலேயும் இங்கே நின்றுக்கிட்டே இருந்த நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாது, மரியாதையை கிளம்பிடு இங்கேருந்து அப்படின்னு. அவ்வளோதான், அவளுக்கு ரொம்ப அப்செட் ஆகிடுது. கரெக்டாக அதே நேரத்துக்கு வந்துட்டு இவளுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினோட ரூம்மேட் ஒரு பொறாம பிடிச்ச பொண்ணு இருக்கா இல்லையா, அவள் வந்துட்டு உன்னோட மாமாவோட காரில் தான் என்னோட ரூம்மேட் ஃப்ரெண்டு ஒருத்தி சுற்றிக்கிட்டு இருக்கா, ஒரு வேளை அவள் தான் வந்து உங்கள் மாமாவோட பொண்டாட்டியாக இருக்குமோ அப்படின்னு அனுப்பியிருக்கா. அப்போ அவள் என் சக்காலத்தி இதோ போய் பார்த்துட்றேன் அப்படின்னு கிளம்புறா. ஹீரோ நேராக போய் அவங்க அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காமா, உன் வேலையா இதெல்லாம், நீ எதுக்காக இந்த வேலை பார்த்து விட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, டே இதெல்லாம் நான் பண்ணலடா, அவகிட்ட நான் எப்பயோ சொல்லிட்டேன் என் பிள்ளைக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க பிடிக்கல விட்டுருமான்னு, அவளாவே இதெல்லாம் பண்ணுறாடா அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், அத்தை பொண்ணு கண்டுபிடிச்சிடறா ஹீரோயின் தான் அதுன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், அங்கே போயிட்டு என் சக்களத்தி மாவ சக்களத்தி நீ தானாடி அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கத்துக்கு கத்தி பெருசாக ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கா. இவளுக்கு ஒன்றுமே புரியல. ஐயோ இவளுக்கு எப்படா தெரிஞ்சதுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. இங்கே நான் உன்னை கொன்னுடுறேன் அப்படின்னு சொல்லி அடிக்க போறா. கையை மட்டும் வச்சு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ அங்க வந்து நிக்கிறான். இவ ஏன் குப்பை தொட்டில இருந்து எழுந்து வந்த மாதிரி நின்றுகிட்டு இருக்கா அப்படின்னும் போது, இல்ல நான் காய்கறி வாங்கிட்டு வந்தேன், தெரியாம கொட்டிட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. சரி ஏதோ ஒண்ணுமா, இவ தான் என் பொண்டாட்டி, இப்போ உனக்கு தெரிஞ்சிடுச்சுல்ல, தயவு செஞ்சு எங்களை டிஸ்டர்ப் பண்ணாத, உன்னை விட என் பொண்டாட்டி எவ்வளோ அழகா இருக்கா பார், அப்போ நான் எதுக்காக உன் பின்னாடி சுற்றணும், இல்லை நீ எதுக்காக ஏன் பின்னாடி சுற்றணும், அவசியமே இல்லை, தயவு செஞ்சு என்னை மறந்துடு, இதுக்கப்புறம் என் பின்னாடி வராத அப்படின்னு சொல்றான். வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு ஹீரோயின் கிட்ட ஹீரோ பேசுறான். இதை பாரு, சீரியஸா சொல்றேன், எனக்கும் அவளுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது, நான் அவளை ஒரு நாள் கூட லவ் பண்ணதும் கிடையாது, அவகிட்ட வந்து இன்ட்ரெஸ்டட்னு காமிச்சுக்கிட்டதும் கிடையாது, எனக்கு அவன் மேல இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் சைலண்டாவே இருக்கா. இதெல்லாம் ஏன் இவன் நம்ம கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றான்ற மாதிரி. எங்க அப்பா அம்மா எல்லாரும் வந்துட்டு ஃபேமிலியா உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க, நீ என் கூட கண்டிப்பா வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினும் சரின்னு ஒத்துக்கிறா. மறுநாள் ஃபேமிலி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த சித்தி பொண்ணுக்கு மட்டும் அவ வர நானும் பாக்குறேன், அதாவது வந்து என் அத்தை பொண்ணை விட அழகா இருக்காளா, எப்படி என் அண்ணங்காரனை மயக்கணான்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படி இப்படின்னு சொல்லி கோவமா இருக்கா. ஹீரோயினும் அங்கே வந்துடுறா ஹீரோ கூட. அவளை பார்த்த உடனே எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சி போயிடுது. அப்பதான் சித்தி பொண்ணு மேலே போயிட்டு கீழே வரா. நீ துரோகி, என்னை ஏமாத்திட்ட, நீ வந்து என்னை ஏமாத்திட்ட அப்படின்னும் போது, என்னது நான் உன்னை ஏமாத்திட்டேன், என்னம்மா சொல்ற அப்படின்னு சொல்லி இவ கேட்குறா. ஆமா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்றதையும் சொல்லலை, அது என்னோட அண்ணன் தான்றதையும் சொல்லலை அப்படின்னும் போது, ஏய் நீ என்ன பேசுற, ஆக்சுவலி மிஸ்டர் லூ சிஇஓ அவர் தானே உங்க அண்ணா அப்படின்னு ஹீரோயின் கேட்கும் போது, ஆமா அவர் தான் அண்ணா, என்ன லூஸ் மாதிரி பேசுறேன்னு அவ
கேக்குறா. என்னடா இது இப்படி மாட்டிக்கிட்டோம், நம்மளா சொல்லிடலான்னு நினைக்கிறதுக்குள்ள இப்படி தெரிஞ்சிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு பதட்டம் ஆயிடுது. நீ தான் லூவா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அது நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னு சொல்லி ஹீரோ ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் டென்ஷன் ஆயிடுறா. எல்லாருமே ஹீரோயினை சமாதானப்படுத்த பாக்குறாங்க. அம்மா, உங்க வீட்டு புள்ள உன்னை பயங்கரமா லவ் பண்ணதுமா, ஏதோ தெரியாம ஒரு விஷயத்த மறைச்சிடுச்சுன்னு சொல்லிட்டு நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத அப்படி இப்படின்னு பேசுறாங்க. ஆனா ஹீரோயினால அதை ஏத்துக்கவே முடியல. எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க, நான் இப்ப கொஞ்சம் தனியா இருக்கணும் அப்படின்னு கிளம்பிடுறா. தயவு செஞ்சு நான் சொல்றதை மட்டும் கேளுன்னு பின்னாடியே ஓடுறான் ஹீரோ. நான் உன் பணத்துக்கு ஆசைப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் மறைச்சியா? நீ இவ்வளவு பெரிய பணக்காரன் அப்படின்னு சொல்லியிருந்தா நான் கண்டிப்பா உன்னை கல்யாணம் பண்ணியே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றா. இது பார், அது உண்மைன்னு கூட வச்சுக்கோ. உன்னை முதல்ல எனக்கு யாருன்னே தெரியாது. உன்னை மொத்தமா தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா நான் ஒரு வாட்டியும் உன்கிட்ட சொல்லணும்னு நெருக்கமா வரும் போதெல்லாம் ஐயோ போய் சொல்லிட்டோமே, அவ நம்மளை ஒதுக்கிடுவாளோ அப்படின்ற பயத்திலேயே தள்ளி போய் இன்னைக்கு தானா உனக்கு விஷயம் தெரியற மாதிரி ஆயிடுச்சு. தயவு செஞ்சு நான் சொல்றதை மட்டும் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லும் போது, தேவையில்ல, நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றா. என்ன ஆனாலும் சரி, டிவோர்ஸ் மட்டும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விடாப்புடியா ஹீரோ நிக்கிறான். ஹீரோயின் நான் உன் கூட வாழ மாட்டேன் அப்படின்னு நிக்கிறா. படுத்தே விட்டானையான்ற மாதிரி ஹீரோ காலடியில விழுந்துடுறான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு, நான் இதுக்கப்புறம் உன்னை இழக்கிறதுக்கு ரெடியா இல்லை. நான் பொய் சொன்னது தப்பு தான், நான் மறைச்சது தப்பு தான். ஆனா நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா உனக்கிட்ட சரியான நேரத்துல சொல்லணும்னு தள்ளி போட்டது தான் நான் பண்ணதை விட பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றான். அப்பதான் பாட்டி நெஞ்ச பிடிச்சிக்கிட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் வருது. உடனே இவங்க 2 பேருமே பதறி அடிச்சுக்கிட்டு போறாங்க. பார்த்தா பாட்டிக்கு பிளாக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷனை இமீடியட்டாக பண்ணணும் அப்படின்னு ஆப்ரேஷன் ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. ஒரு வழியா பாட்டியும் ஓரளவுக்கு குணமாயிடுறாங்க. அப்போ பாட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா, தயவு செஞ்சு இவனுக்கு பதில் நான் மன்னிப்பு கேட்குறேம்மா, என் பிள்ளைய மன்னிச்சிடு அப்படின்னு சொல்றாங்க ஹீரோயின் கிட்ட. அதுக்கப்புறம் ஹீரோயினையும் சித்தி பொண்ணையும் தனியாக கூப்பிட்டு வச்சு பேசி சமாதானப்படுத்துறாங்க. இது பாரு, அவ மோசமானவெல்லாம் இல்லை, அவ ரொம்ப நல்லவ. என்ன அவ எந்த ஒரு உண்மையும் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, நம்மளோட கஷ்டத்தை யாருக்கும் தெரியப்படுத்தக்கூடாதுன்னு நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கா. அவள் லைஃப்பில் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா. இப்போ தான் அவளோட உழைப்பில் அவளே சம்பாரித்து அவள் வாழணும்னு நினைக்கிறா. அதனால தயவு செஞ்சு அவளை நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நீ அவளை ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சித்தி பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க. எல்லாருமே என்னதான் பேசியிருந்தாலுமே ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா, ஹீரோக்கு எந்த காலும் பண்ணுறதில்ல, மெசேஜும் பண்ணுறதில்ல. ஹாஸ்டலுக்கு போய் தங்கிடுறா. ஹீரோக்கா பயங்கர டென்ஷனாக இருக்குது. அவ்வளோதான் நம்மளை விட்டு போயிடுவா போல அப்படின்னு பயப்படவே ஆரம்பிச்சிடுறான். தம்பிக்காரன் இன்னமும் அண்ணங்காரனை மிரட்டுறான், பயமுறுத்துறான். உனக்கு பொண்ணுங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னே தெரியல. அவங்க நீ வேணாம் போ அப்படின்னு சொன்னால் கூட வேணும்னு தான் அர்த்தம். அதே மாதிரி அவங்க வேணும்னு சொன்னாலும் வேணும்னு தான் அர்த்தம், வேணான்னு சொன்னாலும் வேணான்னு தான் அர்த்தம். அதனால நிறைய குழப்பமான விஷயம் இருக்கு. அவங்க கிட்ட நம்ம பேசி புரிய வச்சு பழகி பார்த்து அதுக்கப்புறம் தான் எந்த ஒரு ஸ்டெப்பையும் எடுத்து வைக்கணும். நீ பாட்டி கூப்பிடுற மாதிரி அவங்கள நைட்டு கூப்பிடு, அதுக்கப்புறம் நீ நைட்டு பேசி புரிய வை அவங்க கிட்ட அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவை கொடுக்குறான். ஹீரோவும் பாட்டி கூப்பிடுறாங்க, உன்னை நைட்டு வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்புறான். ஹீரோயினும் பாட்டி வந்திருக்காங்க போலன்னு நினைச்சு வந்துடுறா. அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது, ஹீரோ மட்டும் தான் நின்றுட்டு இருக்கான். பாட்டி எங்க அப்படின்னு கேட்டா, பாட்டி இல்லை, நான் தான் உன்னை வர சொல்றதுக்காக இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்றான். மறுபடியும் நீ என்னை ஏமாத்துறியா அப்படின்னு கேக்குறா. என்னை பத்தி புரிய வைக்கிறதுக்கு நீ சான்ஸே கொடுக்க மாட்டேற. அப்ப நான் எப்படிதான் உன்கிட்ட பார்த்து பேசி புரிய வைக்க முடியும்? நான் உன்னோட ஹாஸ்டலுக்கு வர முடியாது இல்லையா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறான். அங்க பார்த்தா இவளுக்காக சமைச்சு வச்சு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் போல. ஹீரோயினை கரெக்ட் பண்றதுக்காக அவனும் பாவம் என்னென்னவோ பண்றான். ஆனா பாவம் சொதப்பிட்டான். சாப்பாடு பூராவும் உப்பு கட்டிட்டான் போல பதட்டத்துல. ஹீரோயினால வாயிலேயே வைக்க முடியல. அவனும் ஐயோ என்னடா இது இப்படி சொதப்பிட்டனா அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகுறான். இது பாரு, நான் ஒத்துக்கிறேன், நான் எல்லாத்தையுமே சொதப்பிட்டேன், நான் பண்ண எல்லாமே தப்பு தான். ஆனா நான் ஒரு நாளும் உன்னை தப்பாவும் நினைக்கல, ஏமாத்தணும்னு நினைக்கல. ஆனா இது எல்லாமே தப்பா முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றான். ஹீரோயின் இது எல்லாத்தையுமே நான் ஆல்ரெடி புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றா. அப்ப இனிமே நீ என்கிட்ட டோஸ் கேட்க மாட்டேதானே அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினும் ஆமா அப்படின்னு சொல்றா. அப்படின்னா நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பியா, நீ என்னோட ரிங்க கையில போட்டுப்பியா அப்படின்னு சொல்லி ரிங்க எடுத்து கொடுக்குறான். ஹீரோயினுக்கும் பயங்கர சந்தோஷம். உடனே கையை நீட்டிடுறா. அதோட இப்பதான் ஹீரோக்கு உயிரே வந்தது. ஐயோ எங்க விட்டுட்டு போயிடுவாளோ அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டே இருந்தவன் ரிங்க போட்டு ஹீரோயினை கட்டி பிடிச்சிடுறான். இதுக்கப்புறமா எதுக்காக வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அதோட மறுநாள் காலையிலேயே ஹீரோயினுக்கு அவங்க அம்மா ஃபோன் பண்றாங்க. பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. நான் உடனே வரமா அப்படின்னு சொல்லி ஹீரோவும் ஹீரோயினும் கிளம்புறாங்க.
அங்க போனாதான் தெரியுது நைட்டுல இருந்து வந்து புருஷன்கார விடாம அவங்கள போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கான் போல. இதுக்கு மேல இந்த வாழ்க்கை என்னால வாழவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் வந்த பிறகும் வந்து அவங்கள அடிக்கிறதுக்கே இவன் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோ இதுக்கு மேல பார்த்தா ஆகாதுன்னு சொல்லிட்டு பல அண்ணன் கண்ணுத்திலேயே வைக்கிறான். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன குழந்தைக்காக தான் இவ்வளோ நாளும் பொறுத்துக்கிட்டேன். ஆனால் சின்ன குழந்தையையும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த குழந்தைய வச்சு என்னை பிளாக்மெயில் பண்ணுறான். இதுக்கப்புறம் என்னால் வாழ முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது நீ என்ன டிவோர்ஸ் பண்ணிடுவியா? நான் உன்னை விட்டுடுவேனா? நீ எங்கடி போய் என்ன பண்ணுவிடி இதுக்கு மேலே அப்படின்னு கேட்கும் போது ஹீரோ அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறான். நானும் இவ்வளோ நாள் போனா போது பொழைச்சிப்போ அப்படின்னு விட்டுட்டு இருந்தா நீ ரொம்ப பண்ணுற. இனிமே உனக்கு வந்து அந்த கம்பெனியில் வேலையே கிடையாது. இப்போவே என் புருஷன் எங்கே வரானா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறா. ஹீரோ அவனோட ஆளுங்கள்லாம் அனுப்பி வச்சுட்டு வாங்க நம்மெல்லாம் உட்காந்து வெயிட் பண்ணுவோம், அவர் யார் அவருன்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்கிறான். அவனுக்கு தான் ஆல்ரெடி தெரியுமே. யாரு டார்லிங் அது உன்கிட்டயே பிரச்சனை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் பாய் ஃப்ரெண்ட் உள்ள வரான். பார்த்தல சிங்கக்குட்டி என் மாப்பிள்ள வந்துட்டான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பங்காரனுக்கு ஒரே பெருமை. எங்க ஹீரோவை பார்த்த உடனே அவ்வளோதான் முட்டி போட்டுறான். ஐயோ அண்ணா தயவு செஞ்சு வந்துட்டு என் பொண்டாட்டிக்கிட்டே என் அம்மா கிட்டலாம் சொல்லிடாதண்ணா அப்படின்னும் போது என்டா அறிவில்லை, இங்கே ஒருத்தையை வச்சுக்கிட்டு இருக்க அங்கே ஒருத்தையை கட்டிக்கிட்டு இருக்க என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேவலமாக கேட்கும் போது இது எல்லாமே கொஞ்சம் மிஸ்டேக்காக நடந்து போச்சுன்னா அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் இவங்க 2 பேருக்கும் தெரியுது ஆல்ரெடி அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. இதுக்கு மேலே வந்துட்டு என்னால் இதெல்லாம் மறைக்க முடியாது. நீ என்னவா இருந்தாலுமே 2 பொண்ணுங்களுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்க, 2 குழந்தைங்களுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்க. சீக்கிரமாக என்ன பண்ணணுன்ற முடிவை நீ எடு, இல்லைன்னா வந்துட்டு நான் எடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு மிரட்டுறான். இல்லாத ஆட்டம் போட்டா இப்ப அவன் ஏமாத்திட்டான்னு உடனே கதறி அழுதுகிட்டு இருக்கா. பார்க்கறதுக்கே பாவமா இருக்கு. அப்பங்காரன் அவ்வளோதான் இடிஞ்சு போயிட்டான். பொண்ணுக்கு இந்த மாதிரி வாழ்க்கை ஆயிடுச்சு, இருந்த பையனும் ஜெயிலுக்கு போயிட்டானேன்னு சொல்லிட்டு இதுக்கு மேல என்ன நடந்தாலும் சரி, யார் திருந்தலைனாலும் சரி, இவங்க வந்து அவர் கூட இதுக்கப்புறம் வாழ மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் அவங்க அம்மாவையும் குழந்தையும் கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ கதறான். ஐயோ என்னை மன்னிச்சிடுமா, என்னை விட்டுட்டு போயிடாதம்மா, நீ இல்லாமல் நான் என்னம்மா பண்ணுவேன், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்கான். இனிமே யாருமே உனக்கு இல்லை போடா எப்பா. அப்படியே 2 மாசம் போகுது. நம்ம ஹீரோயினும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு கொமட்டிக்கிட்டு வருது. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ஒரு வேளை நீ பிரெக்னெண்டா இருப்பியோ அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். அதுக்கு தான் வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. ஆனா ஹீரோக்கு மட்டும் டவுட்டாவே இருக்கு. என்னன்றதை செக் பண்ணியே முடிவு பண்ணிக்கலாம், வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அலேக்கா ஹீரோயினை தூக்கிட்டு போயிடுறான். பார்த்தா உண்மையாவே வந்துட்டு ஹீரோயின் பிரெக்னென்ட் தான் இருக்கா. இந்த மாதிரி எனக்கு வந்து பிரச்சனை இருந்ததே அப்படின்னு கேட்கும் போது அதெல்லாம் இல்லவே இல்லைன்னு சொல்றாங்க. அப்போதான் இவ யோசித்து பார்க்குறா. சித்தப்பங்காரன் இருக்கான் இல்லையா, அவன் தான் போய் இவளோட ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வந்திருக்கான். அதுலேயுமே வந்து புள்ளக்காரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுன்ற காரணத்துக்காக இவளை இவ்வளோ நாளும் அவன் ஏமாத்திட்டு வந்திருக்கான். இவளுக்கு புள்ள பிறக்காதுன்னு சொல்லிட்டு இனிமே நீ நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹீரோயினை தூக்கிக்கிட்டே போறான். டாக்டரே சொல்றாங்க, அப்பா அவங்க நல்லா இருக்காங்கப்பா, தயவு செஞ்சு அவங்கள இறக்கி விட்டு நடக்க விடு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதோடய இந்த டிராமா ஹாப்பி எண்டிங்கோட முடியுது. இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.